Okay, right. So cool. So we are back. I think ஸோ ஆக்சுவலி ஏன் பொண்ணோட இன்டர்ப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா. பவர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுனால அந்த ஒய்ஃபை வந்து சரியாக ஸ்டேபிள் கிடைக்க மாட்டேங்குது. தட்ஸ் த ரீசன். ஓகே ரைட். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் another 1 minute ஸோ others might come join. ஓகே கூல். ஸோ டீம் உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? ஏதாச்சும் இன்டர்நெட் லேக் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே இன்கேஸ் நான் வந்து காணாமல் போயிட்டேன் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே ஜஸ்ட் இன்ஃபார்ம் லைவ் டீம், ஐ மீன் யூடியூப் லைவ் ஆல்சோ. ஓகே கூல். ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் சீரீஸ், நாட் சீரீஸ், திஸ் வீடியோ, இது வந்து லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் டாமில் பார்ட் 2. அதில் வந்து அதோட கண்டினியூஷன். ஓகே ஆல்ரெடி வந்து பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நெட் டிஸ்கஷன் ஆனதுனால வி கான்ட் ஏபிள் டு கண்டினியூ அவர் செக்ஷன். அண்ட் இது வந்து அதோட கண்டினியூஷன் அப்படியே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகே அண்ட் சில பீப்புளுக்கு வந்து என்னோடய பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். நியர்பை ஹவுசஸில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே அவங்களுக்கு மட்டும் எப்படி கரண்ட் கிடைக்குதுன்னு தெரியல, பட் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரைட். எஸ் இப்போ நான் ஷேர் பண்ணுறேங்க ஸ்க்ரீனை. ஓகே ஸோ அகைன் எல்லாம் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ காலில். Okay, let's get started right away. Let's not waste our time. Right. So that doubts இருக்குதுன்னா நீங்கள் வந்து யூடியூப் நீங்கள் வந்து டேட்டா வந்து அந்த கமெண்ட்டில் கேட்கலாம். ஐ எம் வாட்சிங் யுவர் கமெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஓகே கூல். ஸோ எல்லாருக்கும் கேட்குதா நான் பேசுகிறது? அண்ட் டீம் நான் என் வாய்ஸ் கிளியர் கேட்குது இல்லை? இல்லை? ஓகே கூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட் மீ ரீகேப் அகேன். ஓகே ஸோ டு கெட் தி இன்புட் ஃப்ரம் HTML, ஐ மீன் டு கெட் தி HTML in JavaScript we use DOM. and DOMல வந்து JavaScript எப்படி வாங்கலாம் அப்படின்னா document.get element by id மூலியமாக நம்ம வாங்கி நான் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதில் வந்து ஐ கேன் கெட் எனி attributes. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து இஃப் ஐ நீட் டு கெட் தி கிளாஸ் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஏதாவது திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஐ நீட் டு கெட் இந்த இன்புட்டில் வந்து இந்த கிளாஸ் நான் வாங்கணும். எப்படி வாங்கலாம்? இது ஆல்ரெடி நான் கெட் எலிமெண்ட் பை ஐடியில் வாங்கியாச்சு இல்லையா? ஸோ இப்போ இன்புட் நோ, அதாவது நல்லா யோசிங்க, நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா HTML நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகே மார்க்கப்பு. இதை ஜாவாஸ்கிரிப்டில் வாங்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி கெட் எலிமெண்ட் பை ஐடி மூலிமா நான் அதை வாங்கிட்டேன். ஒரு வேரியபிள் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே அதுக்குள்ளே ஐ நீட் டு get this class, இந்த ஆட்ரிபியூட்டோட இந்த வேல்யூ நான் வாங்கணும். ஓகே அதுதான் நான் எப்படி வாங்கலாம் கேட்குறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்? கரெக்ட். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ இன்புட் வாங்கும்போது we have the entire object of this HTML element. கரெக்டாக? இதுக்குள்ளே வந்து நீங்கள் டைப் வாங்கலாம், கிளாஸ் வாங்கலாம், பிளேஸ் ஹோல்டர் வாங்கலாம், அது மாதிரி. ஸோ இப்போ நான் கிளாஸ் வாங்க போகிறதுனால ஐ கேன் யூஸ் டாட் அண்ட் கிளாஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பை டிஃபால்ட்டாக JavaScript வந்து கிளாஸ் வந்து கிளாஸும் வைக்காது. பிகாஸ் கிளாஸ் இஸ் தி கீவேர்ட் இன் JavaScript. ஓகே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாவா அதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கிளாஸ்ன்றது வந்து ஒரு கீவேர்ட். எப்படி ஃபார் லூப்பு அப்படின்னு இருக்கோ அது மாதிரி இது வந்து கிளாஸ் வந்து ஒரு கீவேர்ட். ஸோ அதான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா they will have the rename like class name. ஓகே ஸோ நீங்கள் வந்து React JSல நீங்கள் பார்க்கும்போது இது நிறைய நோட்டீஸ் பண்ணுவீங்க. நான் React JSலையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே வாட் இஸ் வாட் சொல்லிட்டு அப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்ல இல்லை நான். when it is a time to learn அந்த சமயத்தில் நான் வந்து I will let you know. ஓகே கூல். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு let me check the output and I can get the class name. ஓகே see I want everyone to be very careful on the selectors. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா every people you need to do something, some kind of this kind of assess. ஓகே ஸோ நான் எல்லாமே டெஸ்ட் பண்ண போகிறேன் இப்போது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே let me give you a task. யாரும் ரெடியாக இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் திங். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஐ நீட் டு கெட் தி ஓகே சூர்யா உங்களை ஈஸியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே லெட் மீ ஹாவ் ஒரு இங்கே டைட் வைக்கிறேன். ஏய் சூர்யா. ஓகே எனக்கு வந்து டைட்டில் வாங்கணுங்க JavaScript. வாட் ஐ கேன் டூ? கெட் எலிமெண்ட் பை டைட்டிலா? எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். அதை கமெண்ட் பண்ணிடுறேன். document டாட்
get element by idea title title ஓகே இல்லை தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா வடிவு சொல்லுவானே மொட்டை போட்டியா போடலங்க போட்டேங்க அப்படின்னுவானே அது மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது கெட் எலமெண்ட் பை ஐடிங்களா டைட்டிலா பை டைட்டிலா ஓகே HTML போகணுமா போயிடுறேன் ஓகே கெட் கெட் பாடி இல்லை நான் வந்து பாடியில் வாங்க தேவையில்லை நான் வந்து டேரெக்டாக வந்து ஐ நீட் டு கெட் இட் பை ஹேவிங் ஐடி செல்டர்ஸ் கெட் எலிமெண்ட் பை ஐடி முடிவை நான் வாங்கணும் ஐடி கொடுங்க உங்கள் இஷ்டம் ஐடி போடுவோமா ஒரு ஐடி போடுறேன் நான் ஓகே ஸோ லைக் செக் நேம் அப்படி நான் போடுறேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்புறம் ஐடி அப்புறம் நேம் செக் நேம் ஓகே என்ன வேரியபிள் நேம் சேவ் பண்ணலாம் பாடி எல் ஓகே சூப்பர் அப்புறம் லாக் ஸோ சேவ் அண்ட் லெட் மீ செக் ஓகே இப்போ வந்து எல்லாம் பாடி வந்துச்சு எனக்கு ஐ நீட் டு கெட் இட் டைட்டில் இந்த டைட்டில் வச்சுருக்கேன் இல்லையா ஹே சூரியன் சொல்லிட்டு அது வேணும் டாட் டைட்டிலா டைட்டில் சேவ் அண்ட் சூப்பர் ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான வே ஓகே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி get attributes document dot get attributes body இப்படியா டாட் கெட் attributes இப்படியே வாங்கலாம் பட் அதோட ரொம்ப சிம்பிளான இது தானே சிம்பிளாக இருக்குது கெட் attributes சொல்லிச்சோம் நீங்கள் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் ஸ்டில் இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் வே இல்லை that's it okay super so நான் தெரிஞ்சுக்கோங்க there's no like get element by title get element by so and so எல்லாம் கிடையாது get element by id class name நான் சொன்ன செல்டர்ஸ் தான் இருக்குது அது தாண்டி எதுவும் கிடையாது you have to get the content using those methods which is ஆல்ரெடி பார்த்தோமா get elements by class name by tag name and so on so okay so next right இப்போ நான் delete பண்ணிக்கிறேன் அது தேவையில்லை எனக்கு and again I need to get okay I need to get the h4 இந்த டெக்ஸ்ட் நான் வாங்கணும் வாட்ஸ் த நேம் பை தி வேன்னு சொல்லிட்டு எப்படி வாங்கலாம் சொல்லுங்க just give it a try தப்போ சரியோ give it a try document dot get okay get elements by class name you have to be precise okay okay h4txt and next okay you should never call constant you should always call constant வேற const வேற வேரியபிள் என்னன்னு வச்சுக்கோங்க லைக் வாட் யூ ட்ரைங் டு கெட் அது போட்டுட்டு சஃபிக்ஸ் இட் வித் இஎல் இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இஎல் ஓகே சூப்பர் செக் பண்ணி பார்த்துக்கு ஐ கேன் ஜஸ்ட் லாக் இட் ஸோ லாக் அண்ட் h4tx சேவ் அண்ட் ஐ கேன் கெட் தி கலெக்ஷன் ஸோ இப்போது ஹவு டு கெட் திஸ் டெக்ஸ்ட் I have already said like before on using this method called get elements by class name
it will return you the collection. Okay, which means it's like an array. You can see it's an array, right? The array will have many things. Okay. Okay, dot. Let me save it. Okay, you want to check. Okay, then if you have announcement, you can just click on this and you can browse the properties. Okay, so currently we need to get it text, right? So it is it will appear in T. You can scroll down, and in T we have text content. Okay, so you can text content, we have the text, so you can get the text content like that. Dot text content. Super. Now we can able to get the title. As you can see, we are getting the spaces as well. ஏன் தெரியுமா? Because text content வந்து it will give you, நிறைய பேர் ஒருத்தன் கேட்டாங்க யாரோ லாஸ்ட் செக்ஷனில் வந்து what is difference between text content and dot inner text. If you give inner text அப்படின்னா, let me duplicate this code, and inner text, inner HTML, okay, inner text தரேன் வச்சுக்கோங்களேன், inner text, and save பண்ணிக்கலாம். If you go and save, and now you can see inner text only gives you the content. Okay, but text content வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸோடு தரும் உங்களுக்கு. ஸோ it's a decision you should take yourself, which one to give it a try ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எடுத்திங்கன்னா it will give you in spaces. இது நான் வந்து ஸ்பேசஸ்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு it will give you the content. That's all. Okay, super, nice Gayatri, good catch. Okay, so இப்போ வந்து யாராச்சும் ஒரு பர்சன் try to have to like I need to get this some other data and don't use class name. வேறு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். Who want to answer? சூர்யா, நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இல்லையா? வேறு ஏதாச்சும் சான்ஸ் தரலாம். கொஞ்சம் சொல்லிட்டல, இது வேறு ஏதாச்சும் செல்டர். கொஞ்சம் செல்டர் வேணாம், லாஸ்ட்டாக பார்க்கலாம். வேறு செல்டர்ஸ் வேறு என்ன, வேறு எப்படி செலக்ட் பண்ணலாம்? நான் கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, தட்டி விட்டுருங்க. கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸையும் பார்த்துச்சு. சூப்பர், சொல்லுங்கள் யார்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட். ஓகே, ஸோ யோகராஜ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசும்போது கொஞ்சம் தூரம் மைக் வச்சு பேசுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் மூச்சு காற்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியும் போல இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, ஸோ கெட் எலிமெண்ட்ஸ் பை tag name. And so people who are all beginners, யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ, you should always have this in this border. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் இது வந்து கேமல் கேஸில் இருக்குது, கரெக்டாக? ஸோ எல்லா வேர்டுமே வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் கேரக்டர் மட்டும் உங்களுக்கு ஸ்மால் கேஸில் இருக்கும். மற்ற எல்லா வேர்டோட ஸ்டார்டிங்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் கேபிட்டல். ஓகே, யூ ஹேவ் டு ஃபாலோ தி சேம் கன்வென்ஷன். ஓகே, சூப்பர். இப்போது என்ன பண்ணலாம்? H5 ஓகே, ஓகே, பட் நீங்கள் இது வேரியபிளாக போடலாம் இல்லையா? ஓகே, ம் ம் ஸோ எப்பயுமே நான் என்னோட ஜூனியர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ் எ பிகினர் வென்எவர் ட்ரைங் கோட், ஜஸ்ட் யூ கேன் கம்ப்ளீட் உங்கள் பிரெயினில் வந்து எப்படி இருக்க போது சொல்லிட்டு யூ கேன் கம்ப்ளீட் இன் யுவர் பிரெயின். பட் ஆஸ் எ குட் ப்ராக்டிஸ் ஃபார் லேர்னிங் பர்பஸஸ், ஒரு சின்ன லைன் ரைட் பண்ணால் கூட அவுட்புட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இட் வில் கிவ் யூ மோர் இன்சைட். இட் வில் கிவ் யூ ஹவுஸ் திஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன். ஓகே, ஸோ சேவ் அண்ட் ஒரு கலெக்ஷனில் வருது இப்போது. ஓகே, நெக்ஸ்ட். Okay, 0 position dot in text. What is the difference between inner text and text content? Okay, super cool. So save பண்ணிக்கலாம் and I can get data. Nice, super. Right, so இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, I need to get this button. யா, கேளுங்க.
நோ நாட் லைக் தட். இப்போ இந்த இஃப் யூ ஸ்க்ரால் அவுட் இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிட்டு பாருங்களேன், அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் லைக் அன் அரே. ஓகே, ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட இது அரே தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம போய் அசஸ் பண்ணலாம், இன்டெக்ஸ் வச்சு தான் அசஸ் பண்ணோம் இல்லையா? தட்ஸ் எ ரீசன். ஓகே சூப்பர். இப்போ வந்து வேறு என்ன பார்த்தோம் நம்ம? டேக் நேம் பார்த்தோம் அண்ட் நேம் வச்சு பார்க்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு கிவ் திஸ் இன்புட் அண்ட் நேம். இது என்னது நேமா? ஸோ யூசர் நேம் வைக்கிறேன், யூசர் நேம். ஸோ யாராச்சும் இது எப்படி இந்த நேம் ஆட்ரிபியூட் மூலம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் நீங்கள் சொல்ல நானே பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லது இல்லையா? ஓகே, லெட் மீ கோ வித் அக்கலையா. ட்ரை பண்ணுறீங்களா? ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அன்பு டீம் வாய்ஸ் இஸ் டூ லோன் காமிக்குது. இருங்க, லெட் மீ செக். எல்லாம் கரெக்டாக தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தான் கேட்குது, ஒழுங்காக கேட்கல. இருங்க 2 பேரும் அப்படி தான் சொல்கிறாங்க, வாய்ஸ் சரியாக கேட்கலன்னு. ஓகே இருங்க, நான் ஒரு யூடியூப் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ ஆக்சுவலி வந்து டீம் வாய்ஸ் சில பேர் கேட்கலன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட்டு திருப்பி அந்த ப்ராப்ளம் வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ டீம் வாய்ஸ் சப்போஸ் கேட்கலன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அகெயின் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் வி கேன் ட்ரை நினைக்கிறேன். ஓகே, ஸோ நவ் யுவர் வாய்ஸ் டூ. ஆக்சுவலி நான் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க எல்லாரும், இப்போ தான் அன்மீட் பண்ணிட்டேன். ஸோ இதுமேட்டு உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே நைஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அக்கலியா. அதுவும் நெட்டில் பார்த்துட்டீங்க தானே? சரி ஓகே, டாக்குமெண்ட் டாட். ஓகே, ஐடி இல்லை, நான் வந்து ஐடி பார்த்தாச்சு, கிளாஸ் நேம் பார்த்தாச்சு, இதுக்கும் பார்க்காத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்களேன். சரி, ஐடி பார்த்துட்டோம், கிளாஸ் நேம் பார்த்துட்டோம், இப்போ நேம் வச்சு பார்க்கலாம் இல்லையா? ஸோ கெட் எலமெண்ட்ஸ் பை நேம். ஓகே, ஸோ அண்ட் இங்கே ஸ்கால் பண்ணும்போது இட்ஸ் கிவிங் லைக் எலமெண்ட் நேம். எலமெண்ட் நேம்னா லைக் நீங்கள் ஆட்ரிபியூட்டில் நேம் ஆட்ரிபியூட் என்ன தந்திருக்கீங்களோ அது நேம் தரணும். சூப்பர். யூசர் நேம் இது இட் ஷால் ஆல்சோ கண்டென்ட் தி சேம் வேல்யூ. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு வேல்யூ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் என்ன சேவ் பண்ணலாம்? நியூ நேமா? ஓகே
ஓகே. நான் எப்பயும் சொன்னேன் இல்லைங்களா? whenever you're getting this element, you should always have like EL suffix. இப்போ EL வைக்கிறீங்க இல்லையா? இப்போ EL வைக்கணும். இல்ல வந்து நான் எப்பவுமே நான் ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா, whenever I'm using this kind of get elements, அது வந்து இட்ஸ் லைக் a plural, right? It will return as a plural. அந்த சமயத்தில் it is always good to have ELS elements. ஓகே. ஸோ நம்ம வேர்டில் நம்மளோட நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியங்க. அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல வந்து அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், லாக் பண்ணி பார்ப்போம். சேவ் அண்ட் ஐ கேன் கெட் தி லிஸ்ட். ஓகே. இப்போ நான் எப்படி வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இந்த இன்புட்டோட எலமெண்ட் எப்படி வாங்குறது சொன்னேன், ரைட்? எனக்கு வந்து அதோட யூசர் நேம் வாங்கணும். இல்லை, எனக்கு வந்து டெக்ஸ்ட் வேணாம், எனக்கு வந்து அதோட நேம், இந்த நேமோட அந்த வேல்யூ வாங்கணும். இல்லை டைப்போட டெக்ஸ்ட் வாங்கணும், அந்த டைப்போட வேல்யூ வாங்கணும். டாட் டைப்பா? ஸோ சேவ், எரர் ஷோ ஆகும் undefined. Why? Because நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து get elements, so it will give you the array. கரெக்டாக இப்போ சேவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இது வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது திருப்பி எப்படி அசஸ் பண்ணலாம், 0 இண்டெக்ஸ் மூலியம் அசஸ் பண்ணலாம். ஸோ 0 இண்டெக்ஸ்க்குள்ளே இப்போ நீங்கள் வந்து டாட் டைப்புன்னு போட்டிங்கன்னா யூ ஷுட் ஏபிள் டு see your value. ஓகே. ஸோ எதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், பட் அகைன் நான் ஏன் திருப்பி வந்து சொல்கிறேன் அப்படின்னா, யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மெயின் கான்செப்ட். ஏன்னா இது புரிஞ்சால் தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் பண்ண முடியும் ஈஸியாக. சூப்பராக இருக்கு இல்லையா? நைஸ், குட் ஒர்க். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் see about query filter and query filter all ரெண்டு மட்டும் நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஸ்வீத்தி, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, லெட்ஸ் கோ வித் எனக்கு வந்து என்னென்னா, என் சேலஞ்ச் என்னென்னா, இன்புட்டில் வந்து எனக்கு இன்புட் வாங்கணும், பட் query filterல வாங்கணும், பட் எனக்கு இன்புட் டேக் வச்சு நீங்கள் வாங்கக்கூடாது. வேறு செல்ட்டை டிஃப்ரெண்ட் செல்ட்டை வச்சு நீங்கள் வாங்கணும். எஸ், query filterல நீங்கள் என்ன query யூஸ் பண்ணிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். பட் எனக்கு வந்து இன்புட்டில் வாங்கணும். இன்புட்டில் வாங்கிட்டு எனக்கு வந்து அதோட பிளேஸ் ஹோல்டர் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் கன்சோல் லாக்கில். ஒரே நிமிஷங்க. ஸோ சில பேர் யூடியூப்பில் வந்து ஸ்டில் அதே இஷ்யூஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருங்க லெட் மீ செக். let me check. ஓகே, ஸ்டில் அந்த இஷ்யூஸஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டில் மற்றவங்க பேசி கேட்குதுங்களா? நான் என் வாய்ஸ் சொல்லலை, மற்ற டீம் பேசுகிற வாய்ஸ் கேட்குதுங்களா? கேட்கல. ஓகே. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. லெட் மீ ஜஸ்ட் செக் அகெயின். நான் திருப்பி அந்த க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நான் ரெஸ்யூம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. இல்லைங்க, எல்லாமே இதுக்கு இது இல்லை, இது மைக்ரோஃபோனுக்கு தான். ஓபிஎஸ் இன்புட்டே எடுக்கல ஆக்சுவலி. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. லெட் மீ கிவ் இட் எ செக் குவிக்லி.
யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா கூட டக்குன்னு காப்பி போட்டுருவாங்க போல இருக்குது. இருங்க நான் ஏதாச்சும் என்னோட சேனல் ஏதாச்சும் போட்டு பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து செட் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நைஸ் இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கேட்கலையா? சரிங்க, நான் மீட்டில் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பி நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ யாராச்சும் பேசுங்க மீட்டில். ஸோ டீம் இப்போ யாச்சும் பேசுங்க மீட்டில். கேக்குதா? ஓகே, இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் யூடியூப் அகைன் நீங்கள் பண்ணுங்களேன். இது வந்து இது கல்பிரிட் மெயின் கல்பிரிட் யாருன்னா கூகுள் தான். பக் இப்போ கேட்குது நினைக்கிறேன். ரைட், சூப்பர். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஏதாவது சேவிங் வச்சிட்டாங்களான்னு தெரியல. இப்போ கரண்ட் அங்கே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து லெட்ஸ் கிவ் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் டு கோ வித் திஸ் செக்ஷன். அண்ட் சப்போஸ் இன்டர் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி கரண்ட் வரும்போது நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், கூல். ஸோ சாரி பீப்புள் ஹூ ஆர் ஆல் கேட்காமல் இருந்ததுக்கு. ஸோ சாரி. நம்ம வந்து இதுமேட்டு வந்து நான் அதை பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனைனா நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் அப்போ பார்க்குறேன். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ யார் கண்டிப்பாக பண்ண போகிறா? சொல்லுங்கள் ஸ்ருதி. ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. இதோ இப்போ பண்ணுறேன். சூப்பர். சொல்லுங்க. So document dot. Okay, document dot query selector. Query selector. Bracket போட்டுட்டு. Hash. Input txt. Input txt. Double quote குள்ளது. ஓகே, டபுள் கோட்ஸ்ல போடணுமா? சிங்கிள் கோட்ஸ்ல போடலாமா? யா, ஓகே. ஓகே, எனிதிங். ஸோ நான் அப்படியே போடலாமா கேட்டேன். ரெண்டுமே நம்ம எதுனா போடலாம். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ப்ராக்டிஸ் டு ஹேவ் இன் டபுள் கோட்ஸ். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, வேரியபிள் நேம். கான்ஸ் input text element. Input text element el. Okay, next console.log. console.log input text element. Okay, dot placeholder. so you are so confident. Super. Dot placeholder. Placeholder. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ வென் எவர் ஐம் டைப்பிங் சச் திங்ஸ் லைக் இப்போ நான் வந்து பிளேஸ் ஹோல்டர் போடும்போது என்னோட விஎஸ் கோடும் செஷன்ஸை காமிக்கல. ஏன் காமிக்கல அப்படின்னா விஎஸ் கோடு வந்து அதுக்கு புரியல. அது வந்து இங்கே என்ன வரப்போகுதுன்னு சொல்லி புரியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we should always use nowadays people are using TypeScript, right? ஸோ TypeScriptல நம்ம இதை யூஸ் பண்ணும்போது விஎஸ் கோட் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் ஏன் வந்து இது TypeScriptல காமிக்கல, பிளேஸ் ஹோல்டர் ஏன் வரல அப்படின்னா எனி ஐடியா ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஏன் வரலன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். while having this selector, ஓகே நான் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஸோ while I'm having this kind of selector, இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மவுஸ் கிட்ட கொண்டு போனீங்கன்னா இட் வில் கிவ் யூ தி இன்சைட் லைக் என்ன தரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ தி எலமெண்ட். எலமெண்ட் என்னது? ஸோ இந்த இன்புட் டெக்ஸ்ட் மேட்ச் ஆச்சுன்னா அதோட எலமெண்ட் தரப்போகுது. ஓகேவா? அப்படி சப்போஸ் இல்லை, இப்போ நீங்கள் இன்கரெக்டாச்சும் வேல்யூ தரீங்க வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லுன்னு வருது.
கரெக்டாக? ஸோ தட்ஸ் வாட் மீன்ஸ். ஸோ வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த சமயத்தில் வேல்யூ தரும். அப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா இட் வில் கிவ் யூ நல். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு விஎஸ் கோட் புரியல. ஓகே, வாட் சப்போஸ் நல்லா இருந்ததுன்னா அப்போ அங்கே பிளேஸ் ஹோல்டர் கிடையாது இல்லையா, அதனால் விஎஸ் கோடுக்கு வந்து புரியல. ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் டு பைபாஸ் திஸ் திங். ஸோ இன்புட் டெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஓகே, எந்த நல்லா இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் கோட் டாட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் வி ஸ்டில் டோன்ட் ஹேவ் தட் திங். ஓகே, பிகாஸ் இட் ஸ்டில் விஎஸ் கோடுக்கு வந்து அது புரியல. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ வாட் இஸ் டைப் ஸ்கிரிப்ட் இப்படி கவலைப்படாதீங்க. பட் இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸஸ்லாம் நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்டில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அது மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, நாலேஜாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் இஃப் பாசிபிள் இந்த செக்ஷனில் இந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸை வந்து ஐ கான்ட் கோ இன்டு டைப் ஸ்கிரிப்ட் ப்ரீஃப்லி பிகாஸ் அது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படியோ அதே மாதிரி டைப் ஸ்கிரிப்டும் பெரிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதனால் நம்ம அங்கே போகிறது கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வேணால் நான் வந்து நம்ம சேனலில் போடுறேன், அப்போ கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ கேன் கெட் தி டைப் யுவர் நேம். சூப்பர் ஸ்வீத்தி. அண்ட் ஆல்சோ இன்னொரு கண்டினியூ பண்ணலாம். என்னென்னா எனக்கு வந்து இந்த ஐடி வேணாம், எனக்கு வந்து வேறு கொஞ்சம் வேறு செல்டர்ஸில் பண்ணுங்களேன். கெட் எலமெண்ட் பை நேம் கொடுக்கலாம். கெட் எலமெண்ட் இல்லை கொரி செல்டரில் தான். ஆனால் கொரி செல்டர் ஓகே வேறு ஏதாச்சும் சான்ஸ் தரலாம் இருங்க. கிளாஸ் யூஸ் எப்படி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் வச்சுட்டு சரி கிளாஸ் எனக்கு வந்து நெஸ்டட் கமெண்ட் மாதிரி சொல்லுங்கள். இன்புட் கொடுத்துட்டு அதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இன்புட் தந்துட்டு லைக் எப்படி சொல்கிறீங்க, இங்கே வந்து ஹேஷ்டேக் எடுத்துருங்க. இன்புட் கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு டைப் எப்படி போடணுமா இல்லை எப்படியே போடலாமா? டைப் போட்டு அதோட வேல்யூவை மட்டும் அந்த சிங்கிள் கோட் சொல்லுங்க. டைப் ஈக்குவல் டு இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள இதுக்குள்ளையாவா? அப்படியா? அந்த கோலனுக்குள்ள டெக்ஸ்ட். என்ன டெக்ஸ்ட்டா? சேவ் பண்ணிக்கலாம், வருதான்னு பார்ப்போம். அண்ட் வருது. ஸோ இது மாதிரி பாசிபிளான பேஸில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா லைக் எனக்கு இன்புட் நம்ம டேரெக்டாக வாங்குறோம் இல்லைங்களா, ஐ கேன் கெட் இட் லைக் டேரக்ட்லி யூஸிங் ஜஸ்ட் இன்புட். நான் ஐடியெலாம் போடாமல் இன்புட் கொடுத்துக்கு நான் வாங்கிக்கலாம். ஸோ வித் ஜஸ்ட் இஸ் சேம். இங்கே பார்த்தீங்கன்னா we have something called input is not a valid filter. ஓகே, இது தப்பாக போட்டிருக்கனால தான். ஸோ டெலிட் பண்ணிப்போம். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கெட் தி சேம் வேல்யூ. இது மாதிரி நம்ம நிறைய வழி இருக்குங்க. ஸோ ஐ கேன் ஆல்சோ கெட் லைக் ப்ரிசைஸாக சொல்ல வாங்கணும்னா டிவிஷனுக்குள்ளே இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ ஐ கேன் கெட் இட் லைக் டிவிஷனுக்குள்ளே ஒரு இன்புட். ஓகே, இப்படி நான் வாங்கிக்கலாம். அண்ட் இட் வில் கிவ் இட் சேம் திங். ஸோ இப்போ கெட் எலிமெண்ட் பை ஐடி கிளாஸ் நேம்லாம் பார்க்கும்போது வி ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கரெக்டாக. ஆனால் பட் கொரி செல்டரில் பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் தட். ஸோ நம்ம வந்து என்ன கொரி வேணால் நம்ம வந்து செல்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த HTML எலிமெண்ட் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, தட்ஸ் த மெயின் யூஸ் ஆஃப் கொரி செல்டர்ஸ். ஓகே, கூல், நைஸ், சூப்பர். இப்போது லாஸ்ட்டாக வந்து சம் பர்சன் ஹூஸ் ரெடி டு ட்ரை திஸ் சேலஞ்ச். we need to get use of கொரி செல்டர் ஆல். அதை வச்சு எப்படி நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் வாங்கலான்னு பார்க்கலாம். we have 2 ஸ்கிரிப்ட் ரைட். ஒரு ஸ்கிரிப்ட் இங்கே வச்சுருக்கோம், இன்னொரு ஸ்கிரிப்ட் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓகே, எப்படி வாங்குறது சொல்லி பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ணலாம்? வாட் ஷால் வி டூ? கொரி செலக்டர் ஆல் கொடுத்து பொசிஷன் பண்ணி வாங்க. எதுக்கு ட்ரை பண்ணாதவங்க. ஓகே, who is ready to try? Okay, how about முத்துக்குமாரி, என்ன பண்ணலாம்? document dot Okay, document dot query selector okay all. Okay, bracket கோட் சொல்கிறீங்களா? இது சொல்கிறீங்களா? script ஓகே, ஸ்கிரிப்டா? double quote ஓகே, இப்போ const script name equal to
தென் இந்த லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ whenever you are telling this kind of word எப்படி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ whenever இன்டர்வியூ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம்னா கான்ஸ் யோசி சொல்கிறீங்களா நான் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ we have to get it through document.querySelector all with a param of script and create a new cons of name script name அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி போடணும். ஓகேவா. இங்கே கூட பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் querySelector all. ஸோ இட்ஸ் going to return all in array format. கரெக்டாக. ஸோ இங்கே வந்து EL மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அறிவாக இருக்கிறதுனால இட்ஸ் கோயின் டு பி லைக் எலமெண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ ELS அப்படி நீங்கள் போடணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லாக் பண்ணிக்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கிரிப்ட் நேம் ELS சேவ் அண்ட் யூ கேன் கெட் தி ஸ்கிரிப்ட். சூப்பர். ஸோ முத்துக்குமாரி லாஸ்ட்டாக வந்து என்னன்னா எனக்கு வந்து அந்த சோர்ஸில் இருக்கிற ரெண்டுமே வாங்கணும். என்ன யூஆர்லாம் வச்சிருக்கோம் அது வாங்கணும். அது நான் என்ன பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட் ம் 0. ம் இப்போ எனக்கு லாக் பண்ணி காமிங்கல்ல. ஸோ சேவ். சூப்பர். இப்போது எனக்கு அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டேன். ஸ்க்ரால் பண்ணுங்களா. எங்கே ஸ்க்ரால் பண்ணணும். கீழே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை சொன்னால் அந்த ஆல்ஃபபெட் ஆர்டர்ஸில் பார்க்கலாம் இல்லைங்களா. ஆக்சுவலி இப்போ நமக்கு வந்து அங்கே இருக்க சோர்ஸ் தானே வேணும். ஆமாம். ஸோ இங்கே சோர்ஸ் வந்து எஸ்ஸில் இருக்கும். ஆல்ஃபபெட் ஆர்டரில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இது இருக்கும். ஸ்க்ரால்னா இங்கே இருக்கு பாருங்கள் சோர்ஸ். யா .src. எஸ்ஆர்சி. ஓகே சூப்பர். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா now you can get the source. ஸோ இப்போ ஒரு let's use our JavaScript knowledge into this thing. ஓகே. I have two script right. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா I have two script. ஓகே. ஸோ அகெயின் முத்துக்குமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட்டுமே ஐ நீட் டு கெட் தி சோர்ஸ். இந்த சோர்ஸ் லிங்க் ரெண்டுமே நான் வாங்கணும். நான் ரெண்டுமே பிரிண்ட் பண்ணணும். எப்படி என்ன பண்ணலாம். வாட் எனக்கு அகைன் சொல்லுங்களேன். அதாவது ஐ ஹாவ் திஸ் ரெண்டு ஸ்கிரிப்ட் இருக்குங்க. ஐ காட் டூ ஸ்கிரிப்ட். ஓகே. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு கெட் தி சோர்ஸ். அந்த ஸ்கிரிப்டோட சோர்ஸ் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும் கன்சோல் லாகில். அதுக்கு நான் என்ன பண்ணலாம். ட்ரை பண்ணி நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க. பட் ட்ரை பண்ணுறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 அண்ட் 1 ரெண்டுமே போடுங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி 0 1 போடுங்க. கீழேயா இல்லை அங்கே பக்கத்தில் இங்கேவா 1. ஓகே. .src வரல. சேவ் அண்ட் இங்கே வந்து வராது. ரீடிங் சோர்ஸ் பிகாஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஆல்ரெடி சொன்ன ஒரு லாஜிக் சொன்னீங்களா அதே பார்க்கும்போது we can get the 0 index. அதில் வந்து சோர்ஸ் சொல்லி நம்மளால் வாங்க முடியுது. ஓகே. we can get the source. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டைனமிக் ஓவர் ஹியர். இதில் எது டைனமிக் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ். ஸோ இந்த டைனமிக்கான இண்டெக்ஸ் நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஐ கேன் கெட் யூஸ் ஆஃப் லூப்ஸ். கரெக்டாக. ஃபார் லூப்பில் வாங்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் வந்து யூ கேன் ட்ரை டு ஐட்ரேட் ஈச் ஆஃப் தி எலமெண்ட் வாங்கிட்டு அதை சோர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபார் ஈச் லைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபார் ஈச்சில் வந்து ஓகே காயத்ரி there's something called for of loop right. Guide me how to write it. For what do you want to get in here? I want to get the source of let me log it again for your information. Let me log it again. Script name EL. Okay. Save. And you can see I have an array of two scripts. I want to loop on every element and I want to print the source attribute. Okay. Idan our goal. So adha நம்ம என்ன பண்ணலாம். What shall we do? For script of okay. Okay, let me have a simple example. Okay, let me give you a simple example before that. So I'm going to create an array. Okay, it's going to be like the same thing. So array, and I'm going to have two things. Okay, so I'm going to have id. Let me have like a food array. 1
and let me have like a food name. It's going to be like curd. Okay, I'm going to have another object. And I'm going to have like 2, and I'm going to have like sambar. Okay, so nice. So இப்போ வந்து how to loop this array. We can use many things like for loop use பண்ணலாம், while loop use பண்ணலாம், and we can also use for off, for in, and so on so. கரெக்டா? ஸோ இதுக்கு ரொம்ப அப்ளிகேபிள் பார்த்தீங்கன்னா we can get use of for off or for each. சின்ஸ் அரேனால நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த அரேவை கால் பண்ணிவிட்டு which is food array dot and we have something called for each. Okay, இந்த மெத்தட் என்னன்னா for every element. So for every element of this it's going to do some manipulations or whatever you can have your logic over there. So இப்போ for each and for every element வந்து இது வந்து just like a food item. கரெக்டா? Let me have like food, and இங்கே வந்து I'm going to have some function which is it's my callback function. So every elementக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே போடுறேன். Okay, let me have it here. Okay, so இப்போ வந்து I'm going to just log it. So log food and save to your console, and you can see I can have my entire object over here. I want only name, right? So என்ன பண்ணலாம், I can use dot name. Okay, இப்போ சேவ் பண்ணிங்கன்னா I can able to get the curd and sambar. The same logic lies with the which I said earlier. Okay, இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈவன் நீங்கள் ஃபார் ஆஃப்ல பண்ணலாம். ஸோ ஃபுட் அரே இதில் வந்து for, and you can have your array like for example let food of என்ன array name என்னது food array. கரெக்டா? food array, and inside this block you can just log your food. So food, save, and let me comment this for now. Save and refresh, I can get the same thing. So இப்படி நான் அதோட நேம் மட்டும் வாங்கணும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், I can use it by using dot name, access the property by using dot. Save and refresh, I can get the name. So there are 2 commands which does the same thing. Okay, so இன்னொரு வழி இருக்குது. என்ன பண்ணலாம், இது இந்த டாட் நோட்டேஷன் மூலமா there's a different notation. என்ன பண்ணலாம், there's something called bracket notation. ஸோ இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து கீ வேல்யூ நீங்கள் போடலாம் which does this same thing. புரிஞ்சுதா? ஸோ யா இட் வில் பி லைக் கொஞ்சம் லைட்டாக ரீகேப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ஏபிள் டு டூ சம் சேஞ்சஸ் அட் ஃபர்ஸ்ட் while லேர்னிங். குறிப்பாக இது மாதிரி சோஃபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have written this kind of code statically and we have used these kind of methods for each, for loop, so and so. கரெக்டாக? பட் ஃபியூச்சர் செக்ஷன்ஸில் ஃபியூச்சர் டாஸ்கில் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் யூஐ ஸ்கெல்ட்டை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து எலமெண்ட்டை வாங்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஷோ பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன் ஃபியூச்சர். சோஃபா எல்லாம் புரிஞ்சுதா எவ்ரி ஒன்? சுமித்துக்குமாரி புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதாங்க. ஓகே, இப்போ புரியுது. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எலமெண்ட்டுக்கு அதே மாதிரி சொல்லுங்கள். See, why am I showing this thing? ஏன் நான் இதை ஷோ பண்ணுறேன்னா I want you guys to understand the concept of logical thinking. What you want to achieve. Go by step. எல்லாருக்குமே சரி ஜாவாஸ்கிரிப்டில் we have tons of materials on internet. யூடியூப்பில் போனீங்கன்னா தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. ஓகேவா? எல்லா மெட்டீரியல் பார்த்தாலுமே some people are becoming like they don't know what else to do. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, சேல்ஸ் போடுறாங்க, ஐ ஹவ் கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் சொல்லிட்டு. ஆனால் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறான்னா பிளாங்காக பார்ப்பானுங்க, எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. கரெக்டாக? ஸோ இது ஸ்டில் பீப்புள் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். இந்த இன்டர்ன்ஷிப் குறிப்பாக ஐ வாண்ட் யூ கைஸ் டு திங்க் இன் அ மோர் லாஜிக்கல் வே. ஐ வாண்ட் யூ கைஸ் திங்க் இன் அ ஹியூமன் ஃபார்ம், நாட் லைக் ஒரு லேர்னிங். யூ ஆர் நாட் மிஷின் லேர்னிங். ஓகே, யூ ஆர் அ ஹியூமன், யூ கேன் திங்க் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஒரு கான்செப்ட் சொல்லும் போதும் யூ ட்ரை டு லாக் இட் எவ்ரி டைம் அண்ட் லாக் பண்ணி என்ன எக்ஸ்பெக்ட் வருது, என்ன அவுட்புட் வருது சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் டூ சம் லாஜிக்கல் திங்ஸ். தேர்ஸ் நோ திஸ் ஆர் ரைட். ஓகே, ஸோ எதுலாம் வந்து எனக்கு வந்து என்ன கோல் ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ ஹாவ் 2 script. ஆஸ் யூ கேன் சி ஐ ஹாவ் திஸ் 2 script. ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே உள்ள ஸ்கிரிப்ட். இந்த 2 ஸ்கிரிப்டோட எனக்கு இந்த சோர்ஸோட இருக்கிற அந்த வேல்யூ வேணும். ஸோ விச் இஸ் என் வேல்யூ இது. ஃபஸ்ட் இந்த வேல்யூ வரணும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ வரணும். இதுதான் என்னோடய கோல். ஸோ இதை நம்ம எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம்? சுமித்துக்குமாரி, ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை.
நான் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் along the way. ஓகே. ஃபார் திருப்பி சொல்லுங்கள். ஃபார் 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 ஆஃப்ல பண்ணணுமா? ஃபார் ஈச்ல எது பண்ணணுமா? வேணாம், ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் ரிசல்ட், தட்ஸ் ஆல். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் பண்ணலாம். சரி, ஃபார் ஆஃப் சொல்லிட்டா. சொல்லுங்கள். ஓகே. லெட் 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 வேல்யூ வேல்யூ ஆஃப் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் அந்த கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ்னால் இது சொல்கிறீங்களா? இல்ல அவுட் ஆஃப் ஃபார். இது ஓகே. ஓகே, கர்லி பிரேசஸா? ஓகே. இந்த ஸ்கிரிப்ட் எங்கேருந்துங்க வருது? வேர் இஸ் ஸ்கிரிப்ட் கம்? இங்க query நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் தானே வேணும் இப்போ. சரி, அந்த ஸ்கிரிப்ட் இது வந்து இது சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சின்டாக்ஸ் கரெக்டாக. ஸோ லெட் இது வந்து அதோட கீ அண்ட் இது வந்து அதோட அரே. ஓகே, இதுதான் அதோட ப்ளூ பிரிண்ட். இப்போது இதுக்கான டிஃபைன் பண்ண வேல்யூ வந்து நீங்கள் என்ன நேம் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆனால் இந்த ஸ்கிரிப்ட்னு அரே எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயுமே இல்லை பாருங்கள். நம்ம வந்து இது நம்ம வாங்கியிருக்கோம், இது நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம்? ஒரு வேரியபிளில் வந்து ஸ்கிரிப்ட் நேம் ELSன்னு வச்சுருக்கோம். ஸோ வி ஹேவ் டு கால் தட் நேம். இதுதான் அரே. ஓகே. ஸோ வி ஹேவ் டு கால் தட் நேம் ஹியர். ஸ்கிரிப்ட் நேம் லாக் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணி பார்க்குறேன். ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குது? அகைன் ஸ்கிரிப்ட் நேம். ஓகே, ஏன் நான் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபாலோ தானே பண்ணுறேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்கிரிப்டில் வந்து நான் எவ்ரி ஐட்ரேஷன் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது வேல்யூ வந்து வேல்யூலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வி ஹேவ் டு அசஸ் ஒன்லி வேல்யூ. ஓகே, பிகாஸ் இது ஃபார் லூப்பில் வந்து ஒரு வாட்டியுமே அந்த இண்டிவிஜுவல் அரே தானே வருது. அப்போ அந்த வேல்யூ போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த வேல்யூ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் டூ ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதுங்க. டாட் இப்போ எஸ்ஆர்சி போடுங்க. டாட் எஸ்ஆர்சி சேவ் அண்ட் இப்போ அவுட்புட் கரெக்டாக வருது உங்களுக்கு. ஓகே. பட் யூ guys need to recap on this for loop again everyone. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் சி, நீங்கள் சோஃபா டிப்பிக்கலி நீங்கள் நெட்டில் பார்க்குற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குற மாதிரிலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி இருக்கும். பட் வென் யூ ட்ரை டு டூ இட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூ லேர்ன் அ லாட். எப்படி பண்ணக்கூடாது நீங்கள் கற்றுப்பீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ முத்துக்குமாரி அவ்வளோ ஜஸ்ட் நீங்கள் அப்புறமா லைவ் ஸ்ட்ரீம் கூட நீங்கள் அகைன் பாருங்கள். பார்த்துட்டு யூ ட்ரை டு ஒர்க் ஆன் அட்லீஸ்ட் ட்ரை டு நோ ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் ராங். ஓகே. ஓகே, ஸோ நான் இன்னைக்கு இந்த செக்ஷன் இன்றைக்கி நான் என்ன தர போகிறேன், அன்றைக்கி டாஸ்க் ஆஃப் டுடே இஸ் நாளைக்கு நீங்கள் ஷோ பண்ணணும். ஓகேவா? என்ன டாஸ்க் அப்படின்னா, யூ guys நீட் டு ஹாவ் அ UL டேக். லெட் மீ ஹாவ் an எக்ஸாம்பிள். ஸோ யூடியூப் நீங்களும் பாருங்கள். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்களும் பாருங்கள். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் div அண்ட் இதுக்குள்ள UL டேக், இதுக்குள்ள லிஸ்ட். ஐம் கோயிங் டு ஹேவ் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஹேவ் லைக் ஸ்லீப்பிங் அண்ட் சிங்கிங், டான்ஸிங் போடுவீங்க கரெக்டாக. ஸோ அது இது மாதிரி ஒரு 5 லிஸ்ட் போட்டுப்பாங்க. ஓகே, ஸோ 3, 4 and 5. அண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ஐ வாண்ட் யூ டு கெட் தி என்டையர் ஸ்கிரிப்ட். லைக் எனக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்டில் எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னா, ஐ வாண்ட் திஸ் அவுட்புட் லைக் திஸ். ஸோ இங்கே நான் அவுட்புட் போட்டுறேன். அவுட்புட் எனக்கு எப்படி வரணும்னா, ஹே ஐ லைக் தி ஃபாலோயிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஸ்லீப்பிங் லேர்னிங் லேர்னிங் 3 லேர்னிங் 4 லேர்னிங் 5 அப்படின்னு வரணும். புரிஞ்சுதா என் டாஸ்க்கு? ஸோ ஒரு சிம்பிளான HTML எலமெண்ட்டு. ஓகே, நீங்கள் HTML ரைட் பண்ணிட்ட உடனே ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் வாங்கிட்டு யூ ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் திஸ் டிஸ்கிரிப்ஷன். நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ஹேவிங் எ சிம்பிள் டெக்ஸ்ட் அண்ட் இதை நான் வந்து அப்படியே வந்து ஐம் கோயிங் டு ஜாயின் இட், ரைட்? ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஆஸ் எ கமெண்ட் ஃபார் ஜாயின். ஸோ இதெல்லாம் நீங்களே சர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். இதுதான் அவுட்புட். ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ஏதாவது டவுட் தான் டக்குன்னு கேளுங்க. இப்பயே அகைன் நீங்கள் கேட்கக்கூடாது. புதுசாக பார்க்குற மாதிரி அப்படி இருந்தீங்கன்னா
அவாய்ட் பண்ணுங்கள். இது இப்பயே நீங்கள் வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? காயத்ரி புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே சூப்பர். ரைட். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஐ லைக் டு நோ அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம். லெட்ஸ் மீ கிவ் இட் ட்ரை. So have this comment here. Okay. Okay, super nice. Hi Anbu bro, how to join the internship program, please reply. Actually Pavitra Muthukumar, all our internship opportunities are closed currently and we're not getting இதுக்கு மேலே நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறோமா எங்களுக்கு ஐடியா இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் ஐடியா அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு புட் இட் ஆன் அவர் இன் மை இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டோரியை நான் போடுறேன். நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இஃப் ஐ எம் ப்ரொவைடிங் எனி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபியூச்சர். ஓகே சூப்பர். ஸோ ரியாக்ட் போடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாங்க. லெட் மீ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு புட் இட் ஹியர். ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் ட்ரை வித் நம்மளோட கோலுக்கு வருவோம். நம்ம கோல் என்ன? ஸோ ஃபார் வி ஹவ் லேர்ன் மெனி திங். ஓகே பட் நம்மளோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல் வந்து டு கெட் தி இன்புட் ஃப்ரம் தி யூசர். ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கெட் மை நேம் லைக் திஸ். ஓகே அண்ட் போட்டுட்டு ப்ரொசீட் நான் கிளிக் பண்ணணும். கரெக்டாக? சி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே ஆஃப்டர் ஐம் டைப்பிங் தி டெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் திஸ் திங் கால் ப்ரொசீட். ஓகே ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹாவ் சம்திங் கால், இப்போ தான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் வர போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ். வாட் இஸ் ஈவெண்ட் டு யூ? சொல்லுங்கள். ஈவெண்ட் வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு டாபிக். ஓகே இது வந்து நிறைய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ இஃப் யூ லைக் அ பர்சன் லைக் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்குது, ஸ்பெஷலாக நடக்குது அப்படின்னா வி கால் இட் அஸ் ஈவெண்ட், ரைட்? ஸோ மேரேஜ் அண்ட் ஸோ ஒன் டு பர்த்டே பார்ட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஈவெண்ட். ஸோ அதே மாதிரி வெப்பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ஈவெண்ட்ஸ். என்ன அது பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்கள் வெப்பேஜில் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட, வெப்பேஜில் வந்து இட் இஸ் லைக் HTML இஸ் யூஸ்ட் ஃபார் டிசைனிங் ஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் CSS இஸ் ஃபார் யூஸ் ஃபார் டிசைனிங் UI எலமெண்ட்ஸ் அண்ட் JavaScript ஃபார் இன்ட்ராக்டிவிட்டி சொன்னேன். ஸோ இன்ட்ராக்ட் நிறைய நடக்க போகுது வெப்சைட்டில், கரெக்டாக? ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் வந்து வி கால் இட் as ஈவெண்ட் இன் வெப் டெவலப்மெண்ட். ஸோ வாட் எவர் வி ஆர் பர்ஃபார்மிங் ஆன் வெப் பேஜ் இட்ஸ் கால் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மவுஸ் கொண்டு போகிறேன்ல, அது ஈவெண்ட். கிளிக் பண்ணுறேன்னா அது ஈவெண்ட். ரைட் கிளிக் பண்ணுறேன்னா அது ஈவெண்ட். என்ன பண்ணாலும் அது ஈவெண்ட் தான். ட்ராக் ட்ராப் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்களா, ட்ராக் ட்ராப் பண்ணுறலாம் அது ஈவெண்ட். ஸோ வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு இன்டராக்ட் வித் யுவர் வெப் பேஜ் இட்ஸ் கால் லைக் ஈவெண்ட். ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் லிசன் பண்ணலாம். ஓகே ஜஸ்ட் லைக் என்ன, நீங்கள் வந்து கூகுள் டிவைஸ் மாதிரி நீங்கள் லிசன் பண்ணிட்டே இருந்து எதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்புட் தரோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சுக்கலாம். ஓகே this is what our development job is exactly. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா ஸோ கிளிக் ஈவெண்ட் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே போய் கிளிக் பண்ணிட்டு இருப்போம், கரெக்டாக? கிளிக் பண்ணிட்டே இருப்போம் சில பேர்லாம். ஓகே ஸோ இந்த கிளிக் ஈவெண்ட் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான காமனாக யூஸ் பண்ணுற ஈவெண்ட். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ டு main.js, remove everything, we're going to look at events. இல்லை we can also have it like DOM event. Okay super. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட கோல் என்ன, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, we have a button. ஓகே இன்னும் நிறைய இருக்குது இது. ஓகே சூப்பர். ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இப்போ நான் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு ஷோ அண்ட் அலர்ட் சம்திங். ஓகே அதை நான் எப்படி அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஐ ஹாவ் மெனி வேஸ் ஆஃப் டூயிங். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இந்த வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் லாக் திஸ் பட்டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே நான் என்ன பண்ணலாம், அதுக்கு ஜஸ்ட் கெட் எலமெண்ட்டில் கொரி செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கொரி செலக்டர்.
ஓகே ஸோ டாக்குமெண்ட் டாட் query selector and இது வந்து I'm going to get the button. என்கிட்ட ஒரே பட்டன் தான் இருக்குது ஸோ நான் டேட்டாபே பட்டன் வாங்கிக்கிறேன். ஓகே I'm going to very like button EL. See, naming convention ரொம்ப முக்கியங்க. Again, I don't want my team to be like having a bad naming convention. Okay, ஸோ இங்கே query selectorனால சிங்கிள் எலிமெண்ட் தான் ரிட்டன் ஆக போகுது. ஸோ அதனால் I'm going to have button EL. அது வந்து query selector all அப்படின்னா அப்போ வந்து ELS அப்படின்னு வரணும். நான் உங்கள் கோட் இன்ஜின்லாம் பார்ப்பேன், ரிவ்யூ பண்ணுவேன். அப்போ வந்து இது மாதிரி நீங்கள் வந்து வச்சிருக்கக்கூடாது. ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் லைக் இன் அ வெரி ப்ராப்பர், ஐ மீன் என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு வேல இருக்கணும். ரைட், லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் btn el சேவ். அண்ட் இஃப் யூ கோ டு யுவர் கன்சோல் அப்படின்னா கோ டு கன்சோல் அண்ட் வி ஹேவ் திஸ் திங். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு HTML ஃபார்மேட்டில் வருது இல்லையா, எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? வாட் ஷல் ஐ டூ? கன்சோல்லையா டைரக்ட் டர் யூஸ் பண்ணலாம், dir. கரெக்ட். ஸோ லாக் பதிலாக we can use dir. ஓகே, ஸோ which will give you the in a directory ஃபார்மில் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஷோயிங் இட் இன் dir ஃபார்ம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா we have something called on. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன உங்ககிட்ட இன் ஆப்ஜெக்ட் we have something called properties and methods. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ சேவ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் கால்ட் ப்ராப்பர்ட்டிஸ். மெத்தட்ஸ்னால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன், அது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் இல்லையா, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு டூ சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து இட் வில் ப்ரிஃபிக்ஸ் இட் வித் ஆன். ஸோ ஆன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ஈவெண்ட்னு அர்த்தம். ஆன் அபவுட், ஆன் அனிமேஷன் அண்ட் ஸோ இருக்குது பாருங்க. ஓகே, இதை நீங்கள் ஸ்கால் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா ஆன் கிளிக். இது என்ன பண்ணுது? ஒரு ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன் தான் இந்த ஆன் கிளிக். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து நிறைய வழியில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு யுவர் main.jss, இல்லை வந்து நீங்கள் டேட்டா கூட வித்தவுட் யூஸிங் JavaScript கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நாட் லைக் வித்தவுட் யூஸிங் JavaScript. நீங்கள் JavaScript நீ எனேபிள் பண்ணியிருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேட்டா ரன் பண்ணலாம். எப்படின்னா HTML கோடில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்ன ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா சேம் இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து ஆல்ரெடி HTML இருக்குது இல்லைங்களா. ஸோ we can have the same thing. ஸோ இங்கே போயிட்டு ஆன், இங்கே பார்த்தீங்களா ஆன் போட்டோன்னே நிறைய காமிக்குது உங்களுக்கு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் ஆன் கிளிக். கரெக்டாக? ஸோ ஆன் கிளிக் அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு alert it. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ரைட். ஐ ஆம் கிளிக். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது திருத்துக்காக நான் பைபாஸ் பண்ணுறதுக்காக ஐ எம் யூசிங் திஸ் எஸ்கேப் கேரக்டர்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அது நான் முடிச்சுக்கல, இந்த பிரச்சனை. ரைட், ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிறேன் அண்ட் கிளிக் பண்ணும்போது JavaScriptல இருக்க அலர்ட் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து HTML நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது இட்ஸ் கிவிங் மீ தி அலர்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் டூயிங். ஸோ சோஃபா நான் சொன்ன புரிஞ்சதா எல்லாருக்கும்? யாராச்சும் புரியாமல் இருக்கீங்களா? புரியாமல் இருக்கீங்கன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க. ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் லாஸ்ட் மூமெண்ட் டு சே ஐ டோன்ட் நோ. ஓகே, ஓகே, நைஸ். இப்போ வந்து இது செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் HTML ஆட்ரிபியூட் அண்ட் இதை வந்து JavaScriptல ரன் பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட் நான் வாங்கணும். கரெக்டாக? ஸோ ஐ மீன் இந்த பட்டனை வாங்கணும். கரெக்டாக? ஸோ அதை எப்படி வாங்கலாம்? அகெயின் ஐ கேன் யூஸ் தி சேம் திங். அண்ட் இப்போ நான் வந்து இந்த பட்டனை வந்து ஐம் கோயிங் டு லிசன். நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நம்ம வெப்பேஜில் வந்து வாட் எவர் ஈவெண்ட் வி ஆர் ஹேப்பனிங். ஸோ என்ன ஈவெண்ட் நம்ம பண்ணாலுமே சரி லிசன் பண்ணிகிட்டே இருக்கோம்னு சொன்னான்னா, ஸோ நம்ம ஆஸ் எ டெவலப்பராக நம்ம என்ன பண்ணலாம்னா we can also listen it. ஓகே, எப்படின்னா ஸோ அந்த எலமெண்ட்டை கால் பண்ணிக்கணும். ஸோ எலமெண்ட் என்னது? btn el. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பட்டனுக்காக தான் நம்ம வந்து ஐ மீன் இந்த பட்டனுக்கான ஈவெண்ட் லிசனை தான் நம்ம லிசன் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ யூ ஹேவ் டு கால் தி எலமெண்ட் விச் இஸ் தட் பட்டன். இது நீங்கள் போடாமல் நீங்கள் ஒரு ரேண்டமாக நேம் போட்டிங்கன்னா இட் வில் த்ரோ யூ an error. ஓகே, எனக்கு வந்து இந்த பட்டனில் வந்து ஐம் கோயிங் டு கால் இட் அண்ட் ஐம் கோயிங் டு யூஸ் டாட் அண்ட் வி ஹேவ் மெனி ப்ராப்பர்ட்டிஸ். அதில் முக்கியமான மெத்தட் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைப் பண்ணும்போது நெவர் எவர் டூ தி கோட் கம்ப்ளீஷன். கோடை டைப் பண்ணுங்கள், நோ வாட் இஸ் வாட். ஓகே, சில என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஈவெண்ட், சில பேர் இன்னும் சில பேர் பண்ணுவாங்க, நம்ம கூட பண்ணுவாங்க ஈவெண்ட் லிசனர் போடுவாங்க, இப்படி போடுவாங்க.
எப்படி போடுவாங்க, ஸ்பெல்லிங் நிறைய பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டைப் தி கமெண்ட் எவ்ரி டைம் ஈவெண்ட் லிசனர். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இப்போ போடாமல் ஆட்டோமேட்டிக் சஜஷன் உங்களுக்கு காமிக்கணும். காமிக்கலன்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு பாக்ஸ் கணக்கில் இருக்குது அண்ட் இட்ஸ் கால் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, இங்கே தெரியுதா? ஸோ மெத்தட் அர்த்தம் we should always call it like this. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have two attributes. ஒன்று வந்து what type of event we are listening அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், we are looking for click event. கரெக்டாக கிளிக் பண்ணும் போது தான் எக்ஸிட் ஆகணும். ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் தி ஃபஸ்ட் பெராம் லைக் திஸ் கிளிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு we have all elements suggested by VS Code. ஓகே, இவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குது நம்மளோட வெப்பேஜில். ஸோ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிளிக் ஈவெண்ட் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேராம்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை நான் வந்து கிளிக் தந்துட்டேன். அண்ட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா we have something called HTML button element or listener. ஓகே, அதை விட்டுருங்க. லிசனர்னா இந்த கிளிக் ஈவெண்ட்டு எக்ஸிட் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேவ் டு ஸ்பெசிஃபை யுவர் கால் பேக் ஃபங்க்ஷன். கால் பேக்னா ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் லைக் டூயிங் வாட் இஸ் வாட். இது கிளிக் பண்ணாமல் எனக்கு என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஜெனா பண்ணுறேன். அலர்ட் வந்து ஷோ பண்ணுறேன். ஹே, I am clicked in add event listener. Okay, so ஏன் இறக்க காமிக்குது? பிகாஸ் it has to be like a function. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கணும். array function நான் வந்து போட்டுக்கிறேன். சேவ். ஓகே, ஸோ திருப்பி நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ், என்னோட கோல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பட்டனில் வந்து ஐம் டு லுக் ஃபார் அண்ட் ஈவெண்ட் கால் கிளிக் ஈவெண்ட். ஓகே, ஸோ இது நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நான் வந்து கால் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் வந்து document.query செட்டரில் அந்த எலமெண்ட்டை வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அந்த எலமெண்ட்டுக்கு ஐம் கோயிங் டு லிசன் இட். அந்த ஈவெண்ட்டை லிசன் பண்ண போகிறேன். அதுதான் அந்த ஆட் ஈவெண்ட் லிசன்னு சொல்லிட்டு நான் லிசன் பண்ணுறேன். என்ன வாட் டைப் ஆஃப் ஈவெண்ட் நான் லிசன் பண்ணுறேன்? கிளிக் ஈவெண்ட். கரெக்டாக? ஸோ ஒரு வாட்டியும் கிளிக் நடக்கும் போதும் இந்த ஃபங்க்ஷன், இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகும். இது வந்து ஃபங்க்ஷன். கரெக்டாக? இது வந்து எக்ஸிட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே வரல. ஏன் ஒன்றுமே வரல சொல்லுங்கள். பட்டனில் தான் கிளிக் பண்ணணும். எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து அந்த பட்டனை கால் பண்ணிக்கிங்க கரெக்டாக, அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் இட் வில் கிவ் யூ தி கால் பேக், விச் இஸ் இந்த பட்டன் தான் லிசன் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் வெளில எங்கே கிளிக் பண்ணாலும் சரி, இட் டஸ் நாட் கேர், எனக்கு மேட்ரே இல்லை எனக்கு. ஆனால் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த கால் பேக், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் இஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிளிக் பண்ண வேணாங்க, எனக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் தான் எனக்கு இப்போ டபுள் கிளிக் பண்ணோம் இல்லைங்களா சில பேர். ஸோ எனக்கு அப்போ மட்டும் லிசன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் யூஸ் கால் டி டபுள் கிளிக். அண்ட் சப்போஸ் எங்கே ரைட் கிளிக் வந்து ஆஃப் பண்ணணும், ரைட் கிளிக் வேணும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் மெனு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கான்டெக்ஸ்ட் மெனு என்னென்னா, கான்டெக்ஸ்ட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பட்டனில் வந்து கிளிக் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி வி ஹேவ் சம்திங் கால் ரைட் கிளிக் ஆல்சோ. ரைட் கிளிக் பண்ணும்போது இட் வில் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இப்போ நிறைய ப்ரௌசர்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட் கிளிக் ஒர்க்கே பண்ணாத மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து லிசன் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் ஈவெண்ட் லிசனர்ஸ் ஆர். நான் ரொம்ப ரொம்ப அவுட்லைனாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக சொல்லலை, பிகாஸ் ஐ ஹாவ் அன் ஃபுல் சீரீஸ் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் டாபிக், ஜாவாஸ்கிரிப்ட் DOM. அதை நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கெட் அ லாட். ஏன்னா இதை நான் வந்து அவுட்லைனாக சொல்லியிருக்கேன். அதாவது இந்த செக்ஷன்லலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து முக்கியமாக கான்செப்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா யூ guys need to go and you guys need to learn on those series. ஓகேவா? ரைட், இப்போ நான் வந்து ஒரு டாஸ்க் தரேன். என்ன டாஸ்க் அப்படின்னா, எந்த அளவு புரிஞ்சு வச்சுருக்கீன்னு பார்ப்போம். ஸோ ஐ வாண்ட் இந்த ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இது கிளிக் பண்ணும்போது ஐ நீட் டு ஹாவ் யூ ஹாவ் கிளிக் திஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரணும் அலர்ட்டாக. அண்ட் இங்கே ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் வந்து கிளிக் பண்ணும்போது யூ ஹேவ் கிளிக் தி அவுட்டர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வரணும். அப்புறம் இங்கே ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து யூ ஹேவ் கிளிக் தி ரைட் மெனுன்னு சொல்லி வரணும். ஓகே, ஸ்டார்ட் வித் ஸ்வேதா. என்ன பண்ணலாம்?
கோட் போங்கன்னு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் அவுட்டருக்கும் கூட நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த இதுக்கு பாருங்க. இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? ஒயிட் பேக்ரவுண்ட். யூ ஹேவ் கிளிக்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வரணும். இல்லை கார்டு என்ன வேணா இருக்கட்டும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கெட் எலிமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட். ஓகே. டைப் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட். இல்ல டாக்குமெண்ட் டாட் query selector. ஓகே. div போட்டுங்க. div ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், ட்ரை பண்ணுங்க. ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு ட்ரை, தட்ஸ் ஆல். சி தப்பா பண்ணாதாங்க நல்லது, தப்பா பண்ணாதாங்க கற்றுக்க முடியும் நிறைய விஷயம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் கிவ் இட் ட்ரை, தட்ஸ் ஆல். டிவ்வுக்குள்ள ஓகே. ஸோ இத ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் போட்டு சேவ் பண்ணுங்களேன். என்ன வேரியபிள் சேவ் பண்ண? இன்னர் பாக்ஸ் el. இன்னர் பாக்ஸ் el. சூப்பர், நைஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? லாக் பண்ணி காட்டுங்க. சரி, ஓகே. அது எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஐடியாவே இல்லையோ அப்புறம் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இட்ஸ் a good practice to know for beginners. So save and I can get the div. ஓகே, ஸோ டிவ் கிடைக்குது கரெக்டாக. இப்போது என்ன பண்ணலாம்? ஓகே. add a event listener அங்க இது போங்க. inner box el dot add event listener. ஓகே. open bracket click. அப்படி போடணுமா? டபுள் கோட்ஸ்குள்ள கிளிக் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. டபுள் கோட் சொல்லுங்க. ஓகே. கமா இது வந்து இங்கே தெரியுது பாருங்க. நம்ம வந்து இப்போ இங்கே டைப் முடிச்சாச்சா, கிளிக் நான் போட்டிருக்கோம். லிசனை வந்து இட்ஸ் லைக் ஃபங்க்ஷன் ஆல்ல, we have to like have this function. open bracket arrow. ஓகே. console log அலர்ட் பண்ணுவாங்கல்ல உங்களுக்கு. கரெக்ட். ஸோ அலர்ட் கன்சோல் log எடுத்து அலர்ட் பண்ணி. என்ன அலர்ட் பண்ணலாம்? you have click this box. click inner box. நீ என்ன பே போட்டீங்களோ அதுக்கு நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் கன்சோல் நம்ம தேவையில்ல க்ளோஸ் பண்ணிப்போம். ஒர்க் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் அண்ட் இப்போது நீங்கள் கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஒர்க் ஆகுது. இப்போ வெளியே கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகலை. சூப்பருங்க, நைஸ்ங்க, குட் ட்ரை. ஸோ ஆல்ரெடி தெரியுமா இல்லை வந்து இப்போ தான் நீங்கள் வந்து இது பண்ணீங்களா? இல்லை, இப்போ தான் பண்ணுறேன். சூப்பர், நைஸ், தட்ஸ் ஆல். ஸோ ஏதாவது நம்ம ப்ராப்ளம்னா நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறோம், தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது இன்னொரு பர்சன் who is so beginner, who thinks like a beginner, who is coming from non-technical background, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னென்னா சேம் திங், பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு ஹாவ் இட் லைக் I have clicked background, body background. I have clicked body background சொல்லிட்டு எனக்கு வேணும். Who is going to try? Non-technical background. எஸ், ரோஷினி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் சத்தம் பேசுங்க ரோஷினி, வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. டாக்குமெண்ட் டாட் ஓகே, அந்த கோடு எக்ஸிஸ்ட் கோடு இருக்கட்டும், அப்படியே இது வச்சுக்கலாம். டாக்குமெண்ட் டாட் query selector bracketல டபுள் கோட்ஸ்குள்ள பாடி. ஓகே, யா, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வந்துட்டு
பாடி EL ஓகே வந்துட்டு கீழே வந்துட்டு இது கன்சோல் பண்ணிக்கலாம். சரி சூப்பர். லாக் என்ன கன்செப்ட் பார்க்கணும்? பாடி EL பாடி சேவ் அண்ட் யா வாங்க முடியுது. okay. Then body EL dot add event listener ஓகே bracket double bracketல வந்துட்டு click sorry double quotesல click ஓகே comma function open பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன் ஆர் ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே flat arrow function alertல alert bracket double quotes குள்ள you have clicked the background. பாடி பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். Yeah. சரி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கன்சர்ன் டேபிள் ரூம் பண்ணிப்போம். சேவ் அண்ட் செக் பார்க்கறதுக்காக கிளிக் பண்ணுறேன். யூ கிளிக் தி பாடி பேக்குன்னு சொல்லி வருது. ஓகே அண்ட் இப்போ என்னென்னா ஓகே இன்னொரு இது ரோஷினி என்னென்னா எனக்கு இப்போ கிளிக் வேணாம். எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகுது இல்லைங்களா? எனக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒர்க் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? கிளிக்குக்கு பதிலா வந்துட்டு டிபி கிளிக் டபுள் கிளிக். ஓகே நீங்கள் எதுவும் ஞாபகம் வச்சு வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் டிபி ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். ஸோ டிபிஎல் கிளிக் இப்போ சேவ் பண்ணிங்கன்னா சிங்கிள் கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகலை, பட் டபுள் கிளிக் பண்ணும்போது இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஓகே இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே வெளில கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா? வாட் சப்போஸ் ஸ்வேதா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க மேலே இன்னர் பாக்ஸ் சொல்லிட்டு. இப்போ இன்னர் பாக்ஸ் கிளிக் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இன்னர் பாக்ஸ் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கிளிக் இன்னர் பாக்ஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வேதா போட்ட கோட் வருது. இது எக்ஸிட் ஆகுது. ஓகே ப்ரெஸ் பண்ணுங்களேன். டபுள் கிளிக் இப்போ ஓகே வாட் சப்போஸ் நான் வந்து இதுவே நான் சிங்கிள் கிளிக்காக வச்சுக்கோங்களேன். லெட் மீ ஹேவ் லைக் சிங்கிள் கிளிக் சேவ் அண்ட் போய் பாருங்கள். இதுக்குள்ளே கிளிக் பண்ணும்போது யூ ஹேவ் கிளிக் இன்னர் பாக்ஸ் சொல்லிட்டு ஸ்வேதா போட்டாங்க இல்லைங்களா? அந்த கோடு வருது. ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். அகெயின் அதுக்கு மேலே உள்ள பாடியோடு வருது. நீங்கள் போட்டிங்களா ரோஷினி போட்டாங்க இல்லைங்களா? அந்த பேக்ரவுண்ட் கோட வருது. ஸோ தான் தெரிஞ்சுக்கிற விஷயம் வாட் எவர் சைல்டு வி ஆர் ஹேவிங் இன்சைட் அங்கேருந்து மேலே போகும். ஓகே திஸ் ப்ராசஸ் கால் பபிள். This is what called as bubbling. Okay, so there's something called already Dom சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே டயக்ராமா ஏதாச்சும் போடுறேன். ஏதாச்சும் வருதான் பார்க்கலாம். ஓகே ஓகே ஐ திங்க் அந்த யூஆரில் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த யூஆரில். ஓகேவா? அதில் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் வந்து ரெண்டர் ஆகும். ஓகே ரெண்டர் ஆகிட்டு ஃப்ரம் பாட்டம் வந்து டாப் போகும். திஸ் ப்ராசஸ் கால் பப்ளிங் ப்ரொபகேஷன் பப்ளிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டியதில்லை. பட் இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா வாட் எவர் யூ ஹேவ் இன் பேரண்ட். ஓகே இது வந்து பேரண்டில் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்லேருந்து உள்ளே வரும் அண்ட் உள்ளேருந்து திரும்ப வெளில பேரண்ட் போகும். திஸ் இஸ் ஹவு ஈவெண்ட் வில் ஒர்க். ஓகே ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக யூ கேன் வாட்ச் இன் JavaScript DOM ஈவெண்ட் செக்ஷன் இன் Cyberdude. ஓகே பட் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஐ ஹேவ் இட் லைக் ஹியர். ஸோ நீங்கள் வந்து இங்கே இதுக்குள்ளே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே நீங்கள் இந்த பட்டனுக்குள்ளே வச்சு ஒரு ஐக்கான் வச்சுருக்கீங்க. அங்கே ஒரு கைண்ட் ஆஃப் ஹாலட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐகான் ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு பட்டன் வரும் அண்ட் அதுக்கு மேலே வந்து இது வரும். பிகாஸ் இஃப் யூ கோ அண்ட் see the elements இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே நான் மேலே கொஞ்சம் போய்க்கிறேன் கொஞ்சம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் எங்கே இருக்குது? பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பட்டனுக்கு மேலே இருக்குது டிவிஷன் இருக்குது. ஓகே ஸோ டிவிஷனுக்கு மேலே தான் பாடி இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவிஷன் ஃபஸ்ட் எக்ஸிட் ஆகும், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற பாடி எக்ஸிட் ஆகும். திஸ் ஹவ் ஈவெண்ட்ஸ் வில் ஒர்க். நீங்கள் வந்து ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஒர்க் ஆன் திஸ் டாஸ்க் ஆல்சோ. ஓகே விச் இஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா சேம் இதே டாஸ்க் ஒர்க் பண்ணுங்கள். பட் யூ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் வித் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் இது பண்ணேன் அண்ட் ரைட் கிளிக் சொன்னேன். இப்போ ரைட் கிளிக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மவுஸ் ஈவெண்ட்ஸ்னு சிலது இருக்குது. அப்புறமா டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதை வச்சு நீங்கள் இன்புட் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஸோ இது நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன் ஃப்ரீ டைம். ஓகே லாஸ்ட்டாக ஒரு பர்சன் என்னென்னா ஐ வாண்ட் டு ஹேவ் லைக் ரைட் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆகணும். இந்த வெப்பேஜில் என்ன வரணும்னா லைக் ரைட் கிளிக் இஸ் பிளாக்ட் சொல்லிட்டு அலர்ட் வேணும். என்ன பண்ணலாம்? சம் பீப்பிள் கம்
ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஜஸ்ட் தெரியுதோ இல்லையோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நான் பார்க்குறேன் உங்ககிட்ட. ஓகேவா? தப்பாக இருந்தாலும் சரி, டோன்ட் எவர் கேர் அபவுட் யுவர் தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கு தான் தப்பு. அதனால் செஞ்சுக்கோங்க. ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தப்பாக சொன்னால் கூட தப்பே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் மை டீம் டு பி லைக் நம்ம ஏன்டா வம்பு கம்முன்னு வந்துடுவோம், அது மாதிரி மென்டாலிட்டி கூடாது. ஓகே ரைட், நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன். இல்லை வந்து வேறு ட்ரை பண்ண போகிறீங்களா? வேறாச்சும் எனி ஒன் வாண்ட்ஸ் டு ட்ரை? நான் இதை சொல்ல வேணான்னு பார்க்குறேன். பிகாஸ் நீங்களே வந்து ட்ரை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யூ வில் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட். ஓகே இருங்க, லெட் மீ பாயிண்ட் அவுட். யார் யாருங்க? புரியல. ஹலோ, வாய்ஸ் கேட்கலங்க. ஹலோ, ஓகே. ஸோ எனிஒன்ஸ் வாண்ட்ஸ் டு ட்ரை? யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? நான் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க சஜித். ஓகே. ஸோ ரோஷினி ஆல்ரெடி அந்த அலர்ட் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கிளிக் ஈவெண்ட்டுக்கு பதிலாக கண்டெக்ஸ்ட் மெனுன்னு போடலாங்க. ஓகே. ஸோ பாடி el.add Dot even listener even listener. and it's going to be like Context menu. ஓகே. கான்டெக்ஸ்ட்னா என்னதுன்னா, கான்டெக்ஸ்ட் ஆக்சுவலி என்னது? வாட் இஸ் கான்டெக்ஸ்ட்? Contextனா வந்து ஸோ இஃப் he you know just right click. good English. you நல்லா பேசுறீங்க. you guys are talking good English. ஓகே. தெரியாதவங்க நான் சொல்கிறேன். கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் லைக் அந்த பொருள் ஏவல் சொல்லுவாங்களா, அது மாதிரி கைண்ட் ஆஃப். ஓகே. ஸோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மெனு ஷோ பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் இப்போ வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா ஹேவ் திஸ் ரைட் கிளிக் ரைட். இப்போது அதுவே டிஸ்டாப்பில் பார்க்கும்போது இந்த ரைட் கிளிக் வந்து வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்னால் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பொருள், அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் மாதிரி தான் கான்டெக்ஸ்ட் மெனு. ஓகே. ஸோ சஜித்துக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவர் சொன்னால் வந்து திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான் வந்து சஜித்தை வந்து பைபாஸ் பண்ண நான் இப்போ சொன்னேன். ஓகே ரைட். இப்போ வந்து இந்த கான்டெக்ஸ்ட் மெனுக்குள்ள வந்து சேம் ஐம் கோயிங் டு ஹேவ் தி ஃபேட் ஆர் ஃபங்க்ஷன். அண்ட் இப்போ ஆல்ரெடி வந்து லைக் ரைட் கிளிக் பிளாக்ட் அப்படின்னு வைக்கலாம். ஓகே. எனிதிங் சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது லிசன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது ரைட் கிளிக் பிளாக்ஸ் வருது. ஓகே. பட் அகெயின் ஷோ இமீடியட் ரைட் கிளிக். திஸ் வாட் வி வாண்ட் ரைட். நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்? ரைட் கிளிக் பண்ணும்போது டிசேபிள் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதுதான் நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கொரோனா பேட்ச் இருப்பீங்க. யாரில் கொரோனா பேட்சுங்க? கொரோனா பேட்சோ இல்லை வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறது இல்லை ஆன்லைன் அட்டன் பண்ணிருப்பீங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரைட் கிளிக் டிசேபிள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் அதை பைபாஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக பைபாஸ் பண்ணிடலாம். பட் ஸ்டில் ஹவு டே ஹேவ் அச்சீவ் தட் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் லைக் திஸ். சேம் திங். இதே மாதிரி வந்து கண்டெக்ஸ்ட் மெனுவை லிசன் பண்ணிவிட்டு இப்போ அலர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அலர்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதுக்கு எதுவுமே பொசிட்டிவாக வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறோம். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். சேவ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை அண்ட் ரிஃப்ரெஷ், ரைட் கிளிக் அண்ட் ரைட் கிளிக் பிளாக் வருது. அண்ட் இப்போ வந்து வருது. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to check. ஸோ வாட் இஸ் வாட் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கான்டெக்ஸ்ட் மெனு பிளாக் ரைட் கிளிக்னு போடுவோம். வந்து அது ப்ரிவென்ட் பண்ணல டிஃபால்ட் ஃபங்க்ஷனை. வாட் திருப்பி சொல்லுங்கள். ப்ரிவென்ட் டிஃபால்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு ஈவெண்ட்டை வந்து ஐ திங்க் இட்ஸ் பிளாக் இல்லையா? யா ஈவென்ட் டிஃபால்ட் சொல்கிறீங்களா? ப்ரிவென்ட் டிஃபால்ட் சொல்கிறீங்களா? யா அப்படியும் பண்ணலாம். பட் ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் அதர் வே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து கான்டெக்ஸ்ட் மெனுவில் ரிட்டர்ன் ஃபால்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. இட் வில் ஒர்க் இன் மோஸ்ட் வேஸஸ். பட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக பண்ணுறோம் இல்லைங்களா? லெட்ஸ் சீ how it's done. ஓகே. சேம் திங் தான் பண்ணுறாங்க. ஸோ லுக்ஸ் லைக் ப்ரிவென்ட் டிஃபால்ட் தான் பண்ணுறாங்க போல். ஓகே நைஸ் கூல். ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அது நான் வந்து இந்த ரிமூவ்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஐ எம் கீப்பிங் டஸ்டி பேக்ரவுண்ட். ஓகே. மற்றதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அன்பு. எஸ். அந்த கோடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அலர்ட்டை ரன் பண்ணிட்டு தான் அது ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகுது. அதால் ஒரு வேலை ரன் ஆகுதா? இல்லை அதால் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ஹேவ் இட் லைக் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஈவன் ஹியர் அண்ட் சேவ் பண்ணால் கூட
ரிஃப்ரெஷ், ரைட் கிளிக் அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வருது. பிகாஸ் இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கோ டு ப்ரௌசர் அண்ட் ஹேவ் ஆன் கான்டெக்ஸ்ட் மெனு விண்டோ ஆப்ஜெக்ட் கொடுத்து பாருங்க, ஃபால்ஸ், விண்டோட சேவ், ரைட் கிளிக் பண்ணும்போது இப்போ ஒர்க் ஆகல, இப்போ ஒர்க் ஆகுது. பட் ஜாஸ்ல பண்ணும்போது we need to have some other codings as well. ஓகே, இதில் வந்து இந்த கோட் மட்டும் பத்தாது உங்களுக்கு. பிகாஸ் இங்கே வந்து பார்க்கும்போது இட் ஹேஸ் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன், ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். பட் நான் தெரிஞ்சுக்கோங்க, whenever using this kind of on context menu, the event is passed along with it. அதனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் பண்ணுறோம். பட் ஜாஸ்ல பண்ணும்போது we have much more freedom, much more customizability. ஓகே, அதனால் we have to specify it manually here. அது ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போது. ஓகே, ஸோ சேவ். ஓகே, ரைட். ஸோ அதாவது டவுட்ஸ்னால் யூடியூப் நீங்களும் கேட்கலாம் என்கிட்ட. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எவ்ரி எலமெண்ட் நான் இது எதுக்கும் சொல்ல உங்ககிட்ட. ஸோ நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கோடிங் இல்லையா. லெட் மீ ஹேவ் இட் இன் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஏன் இந்த க்ளோஸ் அப் பண்ணி ஜூம் பண்ணுறேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணுக்காக நான் ஜூம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அலர்ட் ஆகிடலாம். ஓகே, ஏதோ முக்கியமான இந்த உலகத்துக்கு எதாவது சொல்ல வராது போல் அப்படின்னு ரெடி ஆகிக்கலாம் நீங்கள். ஓகே, நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா whenever we are listening for some event, நம்ம என்ன பண்ணுறோம், we are passing the what type of event. ஓகே, and we are having a callback function. callback functionனாவே ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் லிசன் பண்ணும்போது it will execute the coding over here. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வாட்டியுமே தரும்போது it will pass an extra information which is called event. வாட் டைப் ஆஃப் ஈவெண்ட் சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம், உங்கள் என்ன நேம் வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஷினி ஈவெண்ட் இப்படி வச்சுக்கலாம், உங்கள் நேம் கன்வென்ஷன் தான். யூ கேன் ஹேவ் எனி திங். ஓகே, பட் ஒரு குட் ப்ராக்டிஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, யூ கேன் எதர் யூஸ் வித் ஈவெண்ட் ஆர் இ ஃபார் ஷார்ட். ஓகே, ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் வந்து they will use the short hands called e. ஸோ எரர்னா they will call like ERR அப்படின்னு கால் பண்ணுவாங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் E and ERR. ஓகே, ஸோ ஈனா ஈவெண்ட் இன் DOM குறிப்பாக. இப்போ நான் லாக் பண்ணி பார்க்கலாமா ஈயை. ஸோ இப்போ லாக் பண்ணி பார்க்குறேன் அண்ட் இ சேவ். அண்ட் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் செக் இட் அப். ஓகே, ரிஃப்ரெஷ் அண்ட் கோ டு கன்சோல் அண்ட் ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணணும். கரெக்டாக ரைட் கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தி இன் டர்ம்ஸ் ஆஃப் UI it is displaying as it is, but in console log we have something called pointer event. What is pointer event by the way? Pointer event na நம்ம கர்சரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற most of action is called pointer event. இப்போ அதுவே நம்ம கீபோர்டில் போட்டிங்க வச்சுக்கோங்க, it will be like keyboard event. கீபோர்ட்னா நம்ம கீபோர்டில் கீஸ்டோட் டைப் பண்ணுறோம் இல்லைங்களா, ABCDன்னு சொல்லிட்டு, அதில் வந்து கீபோர்ட் ஈவெண்ட் சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஒரு வாட்டி நான் ரைட் கிளிக் பண்ணும் போதும், ரைட் கிளிக்கோ சிங்கிள் கிளிக்கோ பண்ணும்போது இந்த ஈவெண்ட் வருது எனக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ். லைக் நான் இது எங்கே கிளிக் பண்ணேன் அண்ட் அதோட கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா அதை கிளிக் பண்ணும்போது, அண்ட் மற்ற விஷயங்கள் லைக் எந்த வாட் டைப் ஆஃப் ஈவெண்ட், இது மவுஸ் இல்லையா அதனால் மவுஸ் போட்டிருக்கேன் அண்ட் ஸோ காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தா we also have like view. ஸோ வாட் டைப் ஆஃப் விண்டோ இது நம்ம வச்சுருக்கோம், ஸோ எங்கே நம்ம கிளிக் பண்ணோம், ஸோ எல்லாமே இங்கே காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ XY axis அண்ட் ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா we have something called target. ஸோ எது நான் கிளிக் பண்ணியிருக்கணும் அந்த ஈவெண்ட் தான் டார்கெட் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது நீங்கள் புரியல வச்சுக்கோங்களேன், யூ கான்ட் கோ இன் டு ரியாக்ட். ஸோ ஃபார் எவ்ரி எலமெண்ட் யூ ஹாவ் கிளிக்ட், ஓகே, இட் வில் ஹாவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் திஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா we have something called முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டார்கெட்டில் வந்து நான் பார்க்கணுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஜஸ்ட் கோ ஆன் have to like dot target, right? So dot target, save, and இங்கே பார்த்தீங்கன்னா right click and it's displaying as it is. and இப்போது ஏன் வரல ஆக்சுவலி செக் பண்ணி பார்ப்போங்க. save and refresh, right click, yes ஒர்க் ஆகுது இப்போது. and it's giving me the body, கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், லைக் இப்போ நான் வந்து என்ன கிளிக் இருந்தாலுமே சரி அதை HTML எலிமெண்ட் நான் வாங்கணும் அப்படின்னா ஐ கேன் கெட் யூஸ் ஆஃப் திஸ் திங் கால் டார்கெட். சோஃபா நான் சொன்னதுக்கு புரிஞ்சுதா? யாருக்காச்சும் புரியலையா? அகைன் சொல்ல முடியுமா? எங்கேருந்து சொல்லணும் சொல்லுங்கள். லைக் டார்கெட் என்ன பண்ணுது? ஓகே, ஸோ ஒரு வாட்டியும் நான் வந்து ஆட் லிசனிங் பண்ணும் போதும் இட் வில் கிவ் மீ அன் எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் கால் ஈவெண்ட். ஓகே, ஸோ ஈவெண்ட்டில் வந்து நான் இந்த மவுஸ் கர்சர் நான் எங்கெல்லாம் கிளிக் பண்ணேன், வாட் எவர் ஐ டூ, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி வாங்கலாம்னா இ மூலியமாக நான் வாங்கலாம். பாஸ் பண்ணுற இங்கே பேராமீட்டர்ஸில் பாஸ் பண்ணுற இங்கே வாங்கிக்கலாம். ஓகே, இதில் இ டாட் டார்கெட்ஸ் நான் வச்சுக்கிறேன்.
ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ லாக் பண்ணும்போது இல்லை நீங்கள் டார்கெட் ரூம் பண்ணிட்டு கூட நீங்கள் வச்சு பாருங்களேன். சேவ் பண்ணும்போது we have refresh and we have ஏன் வரல இருங்க. am I doing it rightly? yes, save. லைக் நீங்க வந்து அதை ரைட் கிளிக் பண்ணும்போது தானே வர சொல்லியிருக்கீங்க. கரெக்டு, ரைட் கிளிக் பண்ணேன் நான் இப்போது. ஒர்க் ஆகல. why? என்ன தப்பு பண்ணுறேன் நம்ம மேபி. ஓகே, அலர்ட் பண்ணி பார்க்கலாம். மேபி அலர்ட் சும்மா ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ் ரைட் கிளிக், மேபி இங்கே போய்ட்டு ரைட் கிளிக். இங்கே ஒர்க் ஆகுது, பட் மேலே ஒர்க் ஆக மாட்டேது. ஏன் இருங்க, மேலே ஒர்க் ஆகல கரெக்டாக, பட் இங்கே ஒர்க் ஆகுது. மேபி ஓகே, டிப்பிக்கலி இட் ஷுட் ஒர்க் எவ்ரிவேர். ஏன் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஜூம் பண்ணதுனால சம்டைம்ஸ் அந்த இஷ்யூஸ் வந்திருக்கும். இந்த விண்டோவில் வந்து தப்பாக போட்டுட்டாயிருக்கும், அதனால கூட உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் இருக்கும். பட் டிப்பிக்கலி வென் யூ ஹேவ் இந்த ப்ரௌசர் நீங்கள் எங்கே இருந்தாலும் ரைட் கிளிக் பண்ணும்போது இட் ஷுட் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ உங்கள் மிஷின் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ஷுட் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே ரைட் கிளிக் பண்ண எப்படி வருது, அதுக்கேற்ற மாதிரி இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த இஷ்யூ வருது, ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ரைட். ஸோ முத்துக்குமார் புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது ஸோ ஃபார்? புரிஞ்சுதாங்க. ஓகே, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணும்போது ஐ ஆம் ரிசீவிங் திஸ் ஈவெண்ட். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், பாயிண்டர் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் டார்கெட். அந்த டார்கெட்டில் என்ன இருக்குன்னா, நான் என்ன கிளிக் பண்ணேன், அந்த கிளிக் பண்ண எலிமெண்ட் ஃபுல்லாக காமிக்குவீங்க எனக்கு. ஓகே, நான் பாடி கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ பாடியோட ஃபுல் எலிமெண்ட் காமிக்குது பாருங்கள். பாடி அண்ட் பாடிக்குள்ளே இது ஸோ இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. புரிஞ்சுதா? ஓகே சரி, இப்போ என்னன்னா ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஹேவ் லைக் ஒரு சிம்பிள் டாஸ்க். என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, நான் எதெல்லாம் கிளிக் பண்ணுறனோ, ஓகே, ஸோ எதெல்லாம் கிளிக் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி ஐ நீட் டு லாக் தி செலக்டர். அந்த எலிமெண்ட் எனக்கு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதோட எலிமெண்ட் வேணும். ஓகே, அதுவும் நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அதோட எலிமெண்ட் வேணும். ஓகே, அதை நான் எப்படி வாங்கலாம்? நான் சொல்கிறேன் திருப்பி. இந்த கண்டிஷனை லூப்பில் பண்ணுற மாதிரியா? கண்டிஷன் லூப் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஆல்சோ நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நான் வந்து பாடின்னு சொல்லி வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ ஐ எம் ஹேவிங் லைக் பாடி, பட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். லைக் ஃபுல் டாக்குமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். டாக்குமெண்ட் சொல்லிட்டு டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவன் லிசனர் கூட நீங்கள் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஃபுல் டாக்குமெண்ட் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் இட் ஃபார் நவ். பட் இதான் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ வந்து நான் இட் வில் கிவ் யூ அண்ட் சம்திங் கால் event object which will have some metadatas. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரௌசர் நடக்க டிஃபால்ட்டான ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது இட்ஸ் ஷோ மீ தி கான்டெக்ஸ்ட் மெனு, ரைட்? இதுதான் ரைட் கிளிக் மெனு, ரைட்? ஸோ இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ இது இங்கே இருக்கட்டும். ஓகே, கன்சிடர் போயிடலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போது ரைட் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இது ஷோ ஆகுது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவ் கன்சோல் எனக்கு வந்து இது பாயிண்டரும் ஆகுது. கரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ வாண்ட் டு அவாய்ட் திஸ். எனக்கு வரவே கூடாது. அது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஹாவ் இந்த பாயிண்ட் ஈவெண்ட்டில் வந்து வி ஹாவ் சம்திங் கால் ஸ்க்ரால் பண்ணுங்களேன். ஸ்க்ரால் சம்திங் கால் ஓகே. ஸோ இதுக்கு மேலே இருக்கும், பட் இங்கே இல்லை போல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் ஹாவ் சம்திங் கால் இந்த ஈவெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லா ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஆக்ஷன்ஸை நம்ம ஏதாச்சும் ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் கெட் யூஸ் ஆஃப் திஸ் ப்ரிவெண்ட் டிஃபால்ட். ஓகே, ஸோ இது வந்து மெத்தட். ஸோ வி ஷுட் ஆல்ரெடி கால் இட், ரைட்டா? ஸோ சேவ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இட்ஸ் நாட் இப்போ நீங்கள் அதை பண்ணும் போதே பாருங்களேன். ஸோ ஈவெண்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட். ஓகே, ஸோ இந்த டிஃபால்ட்டில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, whenever you are calling this method you have to see this side. இங்கே voidன்னு இருக்குது. வாட் இஸ் void?
void அப்படின்னா இட் இஸ் லைக் இட்ஸ் சிம்பிளி அ மெத்தட் விச் டஸ் நாட் ரிட்டர்ன்ஸ் எனி திங். ஓகே, ஸோ இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டேட்டா வந்து கன்சோல் லாக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எதுவுமே வேல்யூ தராது. ஸோ என்ன பண்ணிக்கணும், இட் ஹஸ் நோ ரீசன் ஆஃப் கன்சோல் லாகிங் இட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மேலே போட்டுக்கலாம் as it is. ஓகே, ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து ரைட் கிளிக்கிங் அப்படின்னு போடுறேன், சேவ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா திருப்பியும்? ஸோ அகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன், அவுட்புட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கண்டெக்ஸ்ட் மெனு வரல, பார்த்தீங்களா? கண்டெக்ஸ்ட் மெனு வரல எனக்கு, ஆனால் அது பதிலாக வந்து இதுக்குள்ளே இருக்கிற கோட் எக்ஸிட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்து நான் வந்து கோடு வந்து ஹே I have blocked your right click, no more tinkering. ஓகே, ஸோ இப்போ போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பப்பெல்லாம் ரைட் கிளிக் பண்ணுறேனோ ஓகே ஐ ஆம் ஷோயிங் திஸ் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இன் கன்சோல். பட் கன்சோல் யார் பார்ப்பா? யாரும் பார்க்க மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும், we have to show it in alert. ரைட் கிளிக், blocked, சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களால் ரைட் கிளிக் பண்ணவே முடியாது. பட் ஸ்டில் தேர் ஆர் மெனி வேஸ் டு பைபாஸ் திஸ் திங். ஓகே, ஸோ நிறைய விஷயங்களை பண்ணலாம். பட் இப்படி நம்ம அந்த ரொம்ப டீப்பெல்லாம் போக தேவையில்ல. லெட்ஸ் ஹேவ் இட் லைக் as it is. ஸோ எஸ் ஏங்க ஸோ the pointer events-ல வந்து prevent default false இருந்துச்சு. அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருந்துச்சு. எங்கே இதுலையா? யா ஐ மீன் அந்த இப்போ நம்ம ஐ மீன் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தோம்ல அந்த ஈவெண்ட்டை. ஸோ இதையா? அது பாயிண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம காட்டுச்சுல. இதுவா? இப்படியா? இ மட்டும் எப்படி கம் அகைன்? நோ கன்சோல் லாக் வந்து அந்த வேல்யூவை மட்டும் பாஸ் பண்ணுங்க, பேராமீட்டர் இருக்கிற வேல்யூ இயா? ஓகே, யா இ தென் சேவ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் ஈவெண்ட்ஸ்னு நம்ம வரும்ல எனக்கு. ஓகே, எஸ். ரெடி பாயிண்ட் பண்ணும்போது ஈவெண்ட்ஸ்ல இங்கனைக்கு வந்து இருந்துச்சு ஃபால்ஸ்னு இருந்துச்சு கீழே கொஞ்சம் வரும்போது. டிஃபால்ட் ப்ரிவென்டட் ட்ரூ மேலே அந்த டில டிஃபால்ட் ப்ரிவென்டட் ட்ரூன்னு வந்துச்சு. இப்போ பி தானே? பி ஃபார் பிக். இல்ல மேல பி ஃபார் டாக். prevent. இங்க இருக்கு. கரண்ட் ஆகட்டு கீழே. இருக்குல்ல. கரண்ட் ஆமாம், இது இங்கே ப்ரிவென்ட் டிஃபால்ட்டட். யா இப்போ ட்ரூ. தட் மீன்ஸ் அப்போ ரைட் கிளிக் ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபால்ஸ்னு இருந்துச்சு. ஓகே, யா ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்படியும் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இருங்க, இஃப் ஐ எம் நாட் ராங், இது வந்து அது மெத்தட் இல்லைங்களா? ஐ மீன் இது வந்து ப்ராப்பர்ட்டி. நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் ஹேவ் லைக் என்ன இருக்குது ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபால்ட் ப்ரிவென்டட் இங்கே ஆட்டோமேட்டிக் காமிக்குது. இது வந்து மேபி இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் ட்ரூவாக வைக்கிறேன் இந்த வாட்டி. இப்போ என்ன எப்படி உட்காந்து பார்க்கலாம். சேவ், ரைட் கிளிக் அண்ட் ஜஸ்ட் சேம் திங். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ப்ரிவென்ட் ஆகுது. ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் இட் வில் ஸ்டாப் தி ப்ரொபகேஷன். ஓகே, ப்ரொபகேஷன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இட்ஸ் சிம்பிளி அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து டாம் சீரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். நான் சொன்னா வச்சுக்கோங்களேன், இட் வில் லைக் ஃபுல் டே கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரைட். ஸோ நைஸ். ஸோ சூப்பர் கூல் சஜேஜ். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரொபகேட் அந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட் கால் டாட் டிஃபால்ட் ப்ரிவென்டட். ஓகே, வித் ஜஸ்ட் சேம் திங் ரைட் பண்ணும்போது ட்ரூன்னு வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்கல் நீ பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இஃப் யூ நீட் அப்படின்னா. ஸோ சோஃபா நான் சொன்ன வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியலாம், தலையாட்டி போகிறீங்க. எங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் திருப்பி நிறைய கேள்வி கேட்பான், அதனால் நீங்கள் வந்து தலையாட்டுருவீங்க டக்குன்னு. சரி, ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா லெட்ஸ் டூ அவர் திங். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸிட் ஆகுதெல்லாம் ஓகே ஃபைன். இப்போ நேம் நான் வாங்கணும், கரெக்டாக நேம் வாங்கி எனக்கு வந்து அலர்ட்டில் ஷோ பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ தான் நம்ம ஆப்போட ஒரு பேசிக் லாஜிக் வர போகிறோம். ஸோ டீம் யூடியூப் அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஐம் ஆல்சோ சீயிங் யுவர் கமெண்ட்ஸ் சைமல்டேனியஸ்லி. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கோட் வாங்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ரிமூவ் எவ்ரி திங். சேவ் அண்ட் HTML வந்து ஐம் கோயிங் டு கோ அண்ட் இன் தி இன்புட் ஐ கேன் கெட் இட் லைக் எப்படி வேணால் கெட் பண்ணலாம். ஐடியில் கெட் பண்ணலாம், கிளாஸில் கெட் பண்ணலாம், அந்த டேக் நேம் கெட் பண்ணலாம், அண்ட் இது மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்க்கும் நான் கெட் பண்ணலாம். ஓகே, ஐ ஹேவ் மெனி மெத்தட்ஸ் டு ஹேவ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோயிங் டு main.js அண்ட் கெட் இட் பை query selector document.query selector. அண்ட் இப்போ வந்து ஒரு இன்புட் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ நான் அந்த இன்புட் வச்சுக்கிறேன். இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே ஆஸ் எ பிட் ப்ரைஸாக ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் இட் லைக் திஸ். இன்புட்குள்ளே இந்த ஐடி என்னது இன்புட் டெக்ஸ்ட், கரெக்டாக நான் வச்சுக்கிறேன்.
ஸோ விச் மீன்ஸ் இது வந்து இன்புட் டேக்காக இருக்கணும். ஸோ உங்களுக்கு காமிக்க பாருங்கள், இட் ஷுட் பி லைக் திஸ். இன்புட் டேக்காக இருக்கணும், அதுக்குள்ளே வந்து ஐடி வந்து இன்புட் டெக்ஸ்டாக இருக்கணும். இதுதான் அதுக்கான கொரி செல்டர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எனக்கு லாக் பண்ணுறேன். ஸோ கான்ஸ் இன்புட் டெக்ஸ்ட் இஎல்னு வைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் இன்புட் டெக்ஸ்ட் இஎல், சேவ். அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் கோயிங் டு. ஓகே, ஸோ மற்ற கோட் ரூம் பண்ணிப்போம். ஸோ ரிஃப்ரெஷ் இன்னும் ஒரு ஓகே, நான் லாக் பண்ணி தான் காமிக்குது ஆட்டோ ஆஸ் இட் இஸ். ஸோ ஐ கேன் கெட் தி இன்புட் எலமெண்ட். ஓகே, சூப்பர். இப்போது எனக்கு என்னென்னா ஐ நீட் டு என்டர் சம் வேல்யூஸ் ஹியர், ரைட்? ஸோ இந்த வேல்யூ நான் என்டர் பண்ண தான் நான் வாங்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to go into HTML and I'm going to have my static value which is like username அன்புன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் HTML கோடில் வந்து I'm just hard coding the value. ஓகே, கால் அன்பு. ரிஃப்ரெஷ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ அன்புன்னு இருக்குது. ஓகே, இப்போ நான் ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது I should be able to get this அன்பு வேல்யூ and show it in my console log. இதான் என்னோட டாஸ்க். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து we have used the இன்புட் டெக்ஸ்ட் வாங்கி வச்சாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து டேரெக்டாக டாட் வேல்யூவில் வந்து ஐ வில் ஹேவ் தட் வேல்யூ. கரெக்டாக? ஸோ சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு அன்புன்னு சொல்லி வருது. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐம் கோயிங் டு டூ இட் இன் லாஜிக்கல் வே. ஓகே, யாருமே வந்து இந்த ஸ்டாட்டிக்லாம் போட மாட்டாங்க. கரெக்டாக? நேம் டைப் பண்ணும் போது தான் வேணும் எனக்கு. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கேயே நான் வந்து வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அவுட்புட் படி பார்ப்போம். நம்மளுக்கு வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் அதுக்கு தான் பார்க்கலாம். ஸோ ஹேவ் சம் நேம் அண்ட் ஏதாச்சும் ஒரு நேம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இது கம்ப்ளீட் ஆகணும். ஓகே, ஐ வாண்ட் திஸ் டு பி இன் லாஜிக்கல் ஃபார்ம். லாஜிக்கலாக இது வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் நேம் என்டர் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் பட்டன் நான் வாங்கணும் இல்லையா டாமில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஐம் கோயிங் டு கெட் இட் லைக் document dot query selector and it's going to be like button. Okay, so again நான் என்ன வாங்கிக்கலாம்னா ஒரு டிவிஷன் கூட வச்சு வாங்கிக்கலாம். பட் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் பட்டன் வச்சுக்கிறேன். கான்ஸ் பட்டன் இஎல். ஓகே, இல்லை வந்து எக்ஸாக்ட் ஆகிறதுக்காக சப்மிட் பட்டன் இஎல் வச்சுக்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிசைஸ். இப்போ வந்து ஐம் கோயிங் டு லிசன் ஃபார் திஸ் ஈவென்ட் கால் ப்ரொசீட். பிகாஸ் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். கரெக்டாக? ஸோ ஐ ஹவ் டு கால் திஸ் திங். ஸோ சப்மிட் பிட்வீன் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் கிளிக் ஈவெண்ட். கரெக்டாக? ஸோ கிளிக் ஈவெண்ட் அண்ட் கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன ஆகணும் அப்படின்னா ஐ வாண்ட் சம்திங் டு எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து வாட் டைப் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு லாக் மை இன்புட் டெக்ஸ்ட் ஆஃப் வேல்யூ. கரெக்டாக? ஸோ இன்புட் டெக்ஸ்ட் டாட் வேல்யூ. இப்போது சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் சம் வேல்யூ நேம் போட்டுட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு கெட் மை டெக்ஸ்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ சோஃபா புரிஞ்சுதா? இல்லை டல் ஆகிட்டீங்க? சோஃபா புரிஞ்சுதா? ஸோ ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, எஸ் நீட் பிரேக். ஓகே, ஸோ இன்னும் ஷார்ட்டாக முடிச்சுட்டு வந்து லெட்ஸ் ஹேவ் அ ஃபுல் பிரேக். ஓகே, ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சேட்லி சம் பீப்புள் கான் அட்டென்ட் பிகாஸ் இன்டர்ன்ஷிப்பில் வந்து சில பீப்புள் வந்து ஃப்ரம் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுனால அவங்க லேட் நைட்லலாம் அவங்களால இருக்க முடியாது. அதனால் லெட்ஸ் ஹேவ் ஒரு 5:30 இருக்கும். லெட்ஸ் ஹேவ் அ செக்ஷன் அண்ட் லேட்டர் ஆன் லெட்ஸ் ஹேவ் அ குயிக் பிரேக். அதுக்கப்புறம் வந்து அகெயின் வி கேன் ஸ்டார்ட் அட் 6 o'clock. ஓகே, டீம் எல்லாருக்கும் ஓகே தானே? ஸோ போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கூட நீங்கள் வரலாம். வந்துட்டு நம்ம எப்படியோ போஸ்டிங் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் கவனிக்கிற நீங்களும் டயர்ட் ஆகிட்டீங்க, சொல்லிட்டு நானும் டயர்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் டைம் கிடச்சா தான் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆக முடியும் அகெயின். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேட்டா வாங்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வந்து வேல்யூவே போடாமல் we have to have all scenarios. ஸோ இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா வந்து
வேல்யூ போடாமல் ப்ரொசீட் வந்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஹேவ் எ எம்டி ஸ்ட்ரிங். கரெக்டாக? ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும்னா we have to handle this case. ஏன்னா நிறைய பேர் வந்து வேல்யூ போட மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to have check. ஸோ பட் கிளிக் பண்ணும்போது I have to do the validation. ஓகே, என்ன வேலிடேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்புட் டெக்ஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் 3 கேரக்டர்ஸாக இருக்கணும். அப்போ தான் நேமாக இருக்கும் இல்லையா? ஸோ சிங்கிள் நம்பரில் A, B, C இப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் ரியல் நேமில் அது இருக்காது இல்லையா? ஸோ we have to have it like in a proper format. மினிமம் 3 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சியா, மியா, கியா அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சுருப்பீங்க. கரெக்டாக? அந்த பேர்லாம் வந்து 3 கேரக்டர்ஸ் வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 15 கேரக்டர் வச்சுக்கலாம் பேர். அதுக்கு மேலே நம்ம வந்து வைக்க மாட்டாங்க. ஓகே, அன்லஸ் யூ ஆர் லைக் மொஹம்மட் ஸோ விஷயம் வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் பேர் பெருசாக இருக்கும். ஓகே, பட் நம்ம லெட்ஸ் அசியூம் லைக் வி ஹேவ் 20 கேரக்டர்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறோம் நம்ம அப்ளிகேஷனில் கரண்ட்லி. ஓகே, ஸோ வி டூ தட் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன். ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கணும்? 3 இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து ஒரு 20 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுங்க அது. ஓகேவா? ஸோ இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆஃப்ரிக்கா வி ஹேவ் மெனி நேம்ஸ். ஒரு நேமே வந்து ஒரு 4 லைனில் எழுதுவாங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும் நேம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்தியன் யூசர்ஸ்னால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் டெக்ஸ்ட் EL டாட் வேல்யூ இது வந்து அதில் லென்த் எப்படி வாங்கலாம்? ஐ கேன் கெட் தி லென்த் பை யூஸிங் டாட் லென்த். கரெக்டாக? ஸோ லென்த் இல்லை ஃபஸ்ட் நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு லாக் இட். ஸோ இது நான் கமெண்ட் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேல்யூ போட்டுட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுறேன். ஐ எம் ஹேவிங் திஸ் வேல்யூ. இங்கே வந்து நான் செக் பண்ணணும் இது லென்த்து. எப்படி செக் பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் டாட் லென்த் யூஸ் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாருங்க. லென்த் சேவ் வேல்யூ போட்டுட்டு ப்ரொசீட் அண்ட் இட்ஸ் கிவ் மீ லென்த். நான் எவ்வளோ என்ட்ரு போட்டுருக்கணும்? ஸோ 1 2 3 4 5 6 கேரக்டர் வச்சுருக்கேன். ஸோ ஐ கேன் ஏபிள் டு நான் வாங்குற கேரக்டர்ஸை வந்து நான் லென்த்தாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அது மாதிரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லென்த் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ என்னோடய லாஜிக் பாருங்கள். ஓகே, ஸோ எப்பவுமே நான் பிகினர்ஸ்க்கு என்ன ஜூனியர்ஸ் நான் எப்படி சர்ச் பண்ணுவேன்னா நான் இப்படி சர்ச் பண்ணுவேன். லைக் உங்கள் கண்டிஷன்ஸ் வந்து டைனமிக் ஆக்குறதோட ஃபஸ்ட்டு வந்து யூ கேன் ஹேவ் இட் லைக் ஸ்டாட்டிக். ஓகே, ஸ்டார்டிங் ஃபேஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து ஓகே இட் ஷுட் பி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா என் வேல்யூ வந்து அன்புன்னு வச்சுக்கோங்களேன். அன்பு. ஓகே, ஸோ இது வந்து நான் லென்த் இப்படி வச்சுக்கலாம், இப்படி வாங்கிக்கலாம். ஸோ இந்த லென்த்து எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 4 இருக்குது. கரெக்டாக? ஸோ லெட் மீ லைக் 4. ஸோ 4 வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ விச் மீன்ஸ் இந்த 4 அர்த்தம் எனக்கு அன்பு டாட் லென்த் நீ இப்படி வாங்கிக்கலாம். டாட் லென்த் விச் ஜஸ்ட் தி சேம் திங். ஓகே, இது வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இட் வில் கிவ் யூ இன் லென்த் ஃபார்மேட். ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன் இருக்கணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இது லாகில் அலர்ட் பண்ண போகிறேன். அலர்ட் என்னென்னா இட் இஸ் குட் அப்படி வைக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பண்ணிவிட்டு டைனமிக் ஆக்கிடுவோம். அதை எப்படின்னா லைக் இப்படி. கரெக்டாக? இதுதான் டைனமிக்கான வேல்யூ. இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி இன்புட் டெக்ஸ்ட். அதோட வேல்யூ வந்துட்டு லென்த் நான் வந்து கிரேட்டர் தென் 3 நான் செக் பண்ணுறேன். சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் A போட்டுட்டு அண்ட் நம்ம செக் பண்ணி இல்ஸும் போடணும்ல, இல்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ அலர்ட் வேல்யூஷன் இட்ஸ் நாட் யுவர் நேம், நாட் யுவர் நேம், டோன்ட் ஃபூல் அரவுண்ட் அப்படி வைக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் SADன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொசீட் அண்ட் இட்ஸ் நாட் எ நேம், டோன்ட் ஃபூல் அரவுண்ட் சொல்லி வருது. ஓகே, இப்போ ஹேவ் நேம் விச் இஸ் 4 characters லாங். இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் சொல்லி வருது. ஸோ வி ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் வேல்யூஷன் ஹியர். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு இது கண்டிஷன். இன்னும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்படியே டைப் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர். ஓகே, ஸோ கையில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேமை நான் வேல்யூ செக் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு கண்டிஷன் எனக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் another கண்டிஷன் விச் இஸ் இந்த கண்டிஷனும் அண்ட் ஆப்ரேட்டர் மூலியமா இன்னொரு கண்டிஷனும் விச் இஸ் இன்புட் டெக்ஸ்ட் EL டாட் வேல்யூ டாட் லென்த் அண்ட் இது வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 20 characters. ஓகே, அப்படின்னா தான் இட் இஸ் குட். இல்லைனா வந்து இட்ஸ் நாட் நேம் ஃபுல் அரவுண்ட் சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ இன்வெர்ஸ் திஸ் திங். லைக் இது வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு நீ வச்சுக்கலாம். ஸோ இது ட்ரூவு, இது வந்து இது 2 ட்ரூ ஆனாச்சுன்னா இது எக்ஸிட் ஆகும். கரெக்டாக?
இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ் ஆனால் கூட இட் வில் ஸ்கிப் டு எல்ஸ் பிளாக். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் நான் சொன்னது புரிஞ்சுதா? பேசிக் கான்செப்ட் இது நீங்கள் புரியலனா யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் ஆன் கண்டிஷன்ஸ் லாஜிக் எப்படி ரைட் பண்ணுறது சொல்லிட்டு. எல்லாருக்கும் இஃபெல்ஸ் புரியும், ஆனால் இஃபெல்ஸ்க்குள்ளே கண்டிஷன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது தான் லாஜிக்கல் திங்கிங். அதை நீங்கள் புரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஃபியூச்சரில். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லைன்ஸ் நிறைய கோட் ரைட் பண்ணுறோம் இல்லைங்களா? வி கேன் சிம்பிளிஃபை திஸ் கோட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் வில் கிவ் யூ பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தரும். ஓகே, பேஸ்ட் ஆன் கண்டிஷன். இது வந்து ஸோ ரெண்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிட் ஆகும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு இந்த கோட் நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த கோடை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து இன்வெர்ஸ் பண்ண போகிறேன். இன்வெர்ஸ்னால் இப்போ ட்ரூவாக இருக்கும்போது நான் ஃபால்ஸை வைக்க போகிறேன். ஓகே, அதே மாதிரி இது ட்ரூவாக இருக்கும்போது நான் இங்கே ஃபால்ஸ் வைக்க போகிறேன். வச்சுட்டு இப்போ திஸ் இஸ் குட் இருக்குங்களா, எனக்கு இது வேண்டாம். அதுக்கு பதில் நான் பண்ண போகிறேன் டேரெக்டாக வந்து இட்ஸ் நாட் இன் நேம்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஏதாச்சும் நான் தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த கமெண்ட் சிம்பிள் ரன் ஆகும். அப்படி 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக நான் வந்து மற்ற கோட் போயிடலாம். ஓகே, ஐ ஆம் சேவிங் திஸ் லைன் ஆஃப் 3 lines ஆஃப் கோட், அட்லீஸ்ட் 2 lines ஆஃப் கோட். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜேடின்னு போடுறேன். ப்ரொசீட். அண்ட் இப்போ பார்த்தா வந்து ஆசிட்டிஸ் வருது பிகாஸ் நம்மளுக்கு வந்து நம்ம லாஜிக்கை தப்பாக பண்ணுறோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னா நான் வந்து இது அப்படி லாக் பண்ணி பார்ப்பேன் இந்த லாஜிக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் லாக் பண்ணி பார்க்குறேன். லாக். அண்ட் அதே மாதிரி கீழே ஒரு நான் போடுறேன். ஸோ அதே மாதிரி ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் லாஜிக். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேடி ப்ரொசீட். அண்ட் இப்போ தான் ட்ரூன்னு வருது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. அண்ட் இது ஃபால்ஸ்னு வருது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த எரர் வருதுன்னு நினைக்கிறேன். இது வருதுன்னு நினைக்கிறேன். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே என்ன தப்பு பண்ணுறேன் சொல்லுங்கள் பாப்பா யாராச்சும். இப்போ நாட் ஈக்குவல் டு வெளியே போட்டுருக்கீங்களா, உள்ள போடணுமா? இது அண்டன் போடாமல் நம்ம வந்து ஃபார் ஆர் போட்டுக்கலாமா? சொல்லுங்கள். சாரி, திருப்பி சொல்லுங்கள். யாரை சொல்ல வந்தீங்க? சொல்லுங்கள், யாரை சொல்ல வந்தீங்களே? இங்க வந்து 20 விட லெஸ் தானா வந்து இருந்தா எனக்கு வந்து இதுன்னு சொல்லிருக்கீங்க. பட் 2 விட கம்மியான்னு என்று சொல்லல. ஸோ அப்போ அது ஒர்க் ஆகும்ல? திருப்பி சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ 20ல இருந்து லென்த் வந்து நம்ம எவ்வளோ லென்த்துக்குள்ள இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அது எல்லாமே ட்ரூ ஆகும்ல? ஸோ 1 போட்டாலும் ஒர்க் ஆகும் இல்லையா அந்த கண்டிஷன்? அதான் அந்த கண்டிஷன். அதான் தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காமிக்குது. அதான் இப்போ பேசாமல் ஆர் போட்டால் கூட இது ஒரு ஒர்க். ஆக்சுவலி 2 தான் கரெக்டாக இருக்கும். பட் இருங்க, நான் செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், நான் அண்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த நாட் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு கிவ் இட் ட்ரை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. இப்போ நான் வந்து என் லாஜிக்கை நான் வந்து எவாலுவேட் பண்ணுறேன். ஓகே, ஜேடின்னு போடுறேன். மினிமம் கேஸ் ஜேடி கண்டினியூ. நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் வந்து ஃபால்ஸ் வருது பிகாஸ் இட்ஸ் ஃபெயிலிங் திஸ் கண்டிஷன். செகண்ட் வந்து ட்ரூ வருது. ஓகே, பிகாஸ் அது வந்து எக்ஸிட் ஆகலை 20 கேரக்டர்ஸ்க்கு மேலே. இப்போ நான் வந்து 4 லெட்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொசீட். அண்ட் இப்போ அது 2 ட்ரூ வருது. இப்போ எக்ஸிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நாட்னு போடும்போது பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இது நாட் போடாமல் தான் ஒர்க் ஆகும் இருக்குமோ. ஓகே, இது வந்து இன்வெர்ஸ் பண்ண போகிறேன். இன்வெர்ஸ்னால் லைக் இங்கே ட்ரூ வந்துச்சுன்னா இங்கே ஃபால்ஸ் வரும். அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே நான் வந்து ஆசிட்ஸ் வைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அகேன். ஸோ இப்போ அது நான் வந்து ஜேடின்னு போட்டு ப்ரொசீட் ட்ரூன்னு வருது. ஓகே, நைஸ். இப்போ அதுவே வந்து நிறைய வேர்ட் போடுறேன் அப்படின்னா ப்ரொசீட் அண்ட் 2 ஃபால்ஸ் வருது. ஆக்சுவலி இதுவே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேவ் அண்ட் செக் பண்ணி பார்ப்போமா. ரிஃப்ரெஷ். இப்போ ஜேடின்னு போட்டேன் அப்படின்னா இட்ஸ் நாட் நேம் டோன்ட் ஃபூல் அரவுண்ட் வருது. அதுவே நான் வந்து நிறைய வேல்யூ போடுறேன் அப்படின்னா ஓகே ப்ரொசீட் அண்ட் இங்கே வந்து எக்ஸிட் ஆகுது ஆக்சுவலி கோட். ஸோ we are doing some logic error here. ஓகே, அன்டூ பண்ணிப்போம். ஓகே, ஸோ திருப்பி செக் பண்ணுவோம் ஃபஸ்ட் வந்து. ஸோ ஜேடி. ஸோ என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஐடியா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர் வரக்கூடாதுங்க. வி நீட் டு கெட் அண்ட்
ஓகே, ஏன்னா ரெண்டுமே செக் பண்ணணும். ஆர் பண்ணால் ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ யூ ஹேவ் டு யூஸ் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஜேடி கிளிக் பண்ணிட்டு போடும்போது ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வருது விச் இஸ் ஓகே, அண்ட் செகண்ட் வந்து ட்ரூ வருது. ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டு ஹேவ் திஸ் லாஜிக் ஈவன் மோர் ப்ரிசைஸ். இல்லை இங்கே கூட பண்ணிக்கலாம் நினைக்கிறேங்க. ஸோ ஏன் நம்ம ரெண்டு கிரியேட் பண்ணுறது? இங்கே கூட ட்ரூ வந்து இருந்துட்டு இதுக்குள்ளேயே அண்ட் ஆப்ரேட் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து அகெயின் இன்புட் textl dot value dot length should be less than 20. இதுக்கு ஒரு சிங்கிள் லைனாக போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, நான் இப்போ ஒர்க்காக செக் பண்ணி நான் வந்து நிறைய வேர்ட் போடுறேன் அப்படின்னா ப்ரொசீட் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா we are just using two conditions here. ஓகே, சேம் two conditions. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ என்டர் பண்ணுற வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கணும்னு நான் போடுறேன். ஓகேவா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு அண்ட் இன்னொரு கண்டிஷன் நான் போடுறேன் என்னென்னா எனக்கு நான் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 20ன்னு சொல்லி போடுறேன். இந்த கண்டிஷன் ரெண்டும் வந்துச்சுன்னா இட் வில் கிவ் யூ ட்ரூ. கரெக்டாக? ஸோ ட்ரூ வரும்போது அதுக்கிட்டமாக ஃபால்ஸாக வந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷோயிங் திஸ் அல்ட் மெசேஜ். ஓகே, ஐ வாண்ட் யூ கைஸ் டு லுக் அட் லைக் ஹவு இட் ஒர்க்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அன்புன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கேட் தென் 3. கரெக்டாக? ஸோ கேட் தென் 3 நம்ம நான் இருக்கும் இது வந்து ட்ரூன்னு வந்துடும். ஓகே, அப்புறம் இது இந்த லாஜிக் வாங்க. இது பார்த்தீங்கன்னா அதே அந்த லென்ட்டின் அது இட்ஸ் லைக் அன்பு. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அன்பு இஸ் லெஸ் தென் 20. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ட்ரூ வந்தது அகெயின். ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூன்னு பார்க்கும்போது அகெயின் இட்ஸ் லைக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுனால திஸ் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஓகே, ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஸோ நீங்கள் இந்த லாஜிக் திருப்பி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் ஹவு டு ஒர்க் ஆன் திஸ் திங். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have done the validation. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can also do this thing which is ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைக் எப்படின்னா ஐ கேன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் கால் திஸ் ஹியர். பட் ரொம்ப நம்ம டீப்பாக போக தேவையில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது கீழே வந்துச்சுன்னா எவ்ரி திங்ஸ் குட்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் அன் எல்ஸ் பிளாக். ஸோ எல்ஸ் பிளாக்கோ தேவையில்லைங்க, டேட்டா லாக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம லெட்ஸ் அஸ்யூம் தட் வி கவர் ஆல் அவர் லாஜிக் ஹியர். அதனால் இதுக்கு கீழே வந்து இந்த வேலிடேஷனில் வந்து பைபாஸ் பண்ணி வராத மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் மை நேம் யூஸிங் தி அலர்ட். ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் நேம் விச் இஸ் இன்புட் txl dot value. Okay, so save and let's give it a try. So jd proceed error and again பார்த்தீங்கன்னா hello jd வருது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த if else வந்து we have to close it. ஆக்சுவலி இது எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? இஃப்ல வந்து do we have ஓகே ரிட்டர்ன் நல் போடலாம். ரிட்டர்ன் ஜஸ்ட் எப்படி போடலாம் இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் jd continue your name and it's working perfectly. ஓகே, ஸோ ஒரு கண்டிஷனுக்கு அப்போ மேலே நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் ரிட்டர்ன் கீழே போக வேணாம்னு நினச்சிங்க அப்போ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் ஸ்டஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படி இல்லை கரெக்டாக நேம் தந்திருக்கேன் அப்படின்னா ஸோ அன்பு எஸ் ஐ ஹேவ் அ டவுட். இங்க நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ண முடியாதா? பிரேக் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லூப் ஐ கெஸ். ஸோ இங்கே வந்து பிரேக் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. பிரேக் அண்ட் பிரேக் யூஸ் பண்ணவே முடியாது போட்டிருக்கு. ஜம்ப் டார்கெட் கனாட் அசஸ் ஃபேக்ட்ரி பவுண்டரின்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ டேட்டா ரிட்டர்ன் யூஸ் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான வே. whenever you are returning null it will not proceed forward இதுக்கு மேலே. ஓகே, இப்போ நான் வந்து ஏதாச்சும் வேர்டு போடுறேன். ஓகே, I'm clicking proceed and it's displaying my name as it is. ஓகே, சூப்பர் கூல். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம 5:30க்கு முடிக்க தான் பிளான் பண்ணோம். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ஃபைண்ட் அப் செக்ஷன் ஃபார் நவ். ஓகே, அகெயின் வி மீட் அப் அட் 6 o'clock 6 PM. ஓகே, ஸோ யூ கைஸ் டேக் சம் ரெஸ்ட் அண்ட் திருப்பி மீண்டும் சந்திப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம ஷோ பண்ணிவிட்டு அதாவது நம்ம தர வேல்யூ வந்து ஷோ பண்ணிவிட்டு சம் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி லைக் another one section or maybe maximum. ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ யூ கைஸ் ஜஸ்ட் அகெயின் யூ கம் அட் 6 o'clock 6 PM. ஓகே, ஸோ டீம் சோஃபா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் வந்து திருப்பி இந்த இதில் உங்களுக்கு டவுட்ஸ்னு ஃபீலாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் நெக்ஸ்ட் செஷனில். ஸோ
ஸோ லெட்ஸ் மீட் அட் 6 o'clock. Okay, bye bye.